ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। शान्ति शान्ति। இன்று திருக்குறளில் நீத்தார் பெருமை என்ற தலைப்பில் வள்ளுவனார் 10 குறள்களும் சொல்லியிருக்கிறார். அதனுடைய உட்பொருளை நாம் ஆராய்வோம். நீத்தார் பெருமை அப்படின்னு முதல் குறளே அவர் சொல்கிறார். நீத்தார் பெருமை, பெருமைனா தெரியும் அவருடைய புகழ் சிறப்புகள். நீத்தார் என்று சொல்வது யார் என்றால் துறவிகள். சமஸ்கிருதத்தில் அவங்களுக்கு பேர் சந்நியாசிகள். எனவே நாம் இன்று துறவு அல்லது சந்நியாசி எப்படி இருப்பான், சந்நியாசம் என்பது என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீத்தார்னு பேர். சந்நியாசத்தினால வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டவர்கள் ஆனந்தமாக இருக்கிறாங்க. சந்நியாசிகள் ஆனந்தமாக இருக்கணும். துக்கப்படுற சன்னியாசியே கிடையாது. அப்போ உலகத்தில் அதிகமான ஆனந்தம் யாருக்கு இருக்குன்னா ஒன்றுமில்லாத சன்னியாசி தான் இருக்கும். இல்லைன்னா யாராவது சன்னியாசி எடுப்பாங்களா? வேற வழியிலேன்னு சன்னியாசி எடுக்கல. ஆனந்தம் அதில் மிகுதியாக இருக்குது. மிகுதி இல்லை, அளவற்ற ஆனந்தம். அதுக்கு சமமான ஆனந்தமே கிடையாது. அதனால தான் துறவுக்கு அத்தனை பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் முடியறதில்லை, பயம். ஆனால் துறவிகள்லாம் ஆனந்தமாக தான் இருக்கிறாங்க. எப்படி அவங்க துறவை அடைஞ்சாங்க? அந்த துறவிகளுடைய ஆனந்தத்துக்கு என்ன அளவு அப்படின்லாம் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறோம். துறவு என்பது என்னன்னு கேட்டோம்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நான், எனது என்ற உணர்வை விடுறது. அதை அகங்கார மமகார அப்படின்னு சொல்லுவாங்க. அகங்காரம்னா நான், மமகாரணம் என்னுடையது. எல்லாருக்கும் எனது நான் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? இந்த ரெண்டும் தான் பற்றுங்கிறாங்க. நான் என்பது அகப்பற்று, எனதுங்கிறது புறப்பற்று. இப்போ 2 பற்றுகள் இருக்குது. புறப்பற்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய உடைமைகளெல்லாம் உறவுகளெல்லாம் நம்ம புறப்பற்றுன்னு சொல்கிறோம். அம்மா பையனை கூப்பிட்றாங்க, இங்கே பாரு, இதில் ஏதாவது உனக்கு தேவைப்படுதா ஏதாவது அப்படின்னு சொல்கிறான். இப்படி பார்க்குறான், நிறைய பொருள் அங்கே இருக்குது. பழைய கிளிப்புங்க, உடஞ்சி போன ஸ்டேப்லரு, அப்புறம் பழைய டைரி, நிறைய கத்தையாக காகிதங்க, பழைய ரப்பரு, என்னென்னோ அங்கே இருக்குது. ஏம்மா அப்படின்னு கேட்குறான். எத்தனை நாள் தான் இதை வச்சு காப்பாற்றிட்டு இருக்குது, தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்கிறான். எனது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, உங்கள் அப்பாவை கூப்பிடு, எல்லாம் அவர் தான் கேட்கணும் அப்படின்னு. ஏம்மா உனக்கு எதுவும் வேண்டாம்? எனக்கு வேண்டான்னு தானே நான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போது நாம் எனதுங்கிறத நம்ம போடுறதில்லை, எனக்கு வேண்டாங்கிறத நம்ம போட்டுடுறோம். பையனை சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறான். அப்புறம் அவரை கூப்பிட்றாங்க, ஏங்க இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன வேணும் எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்படியே பார்க்குறாரு. என்ன இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற, யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு. இல்லைங்க, 5 வருஷம் அது தொடவே இல்லை, அங்கே தான் இருக்குது அது, நீங்கள் தொட்டு ஒரு நாளும் பார்க்கல, தூசி தும்பாங்க கிடந்தது, உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிட்டேன், வெளியே ஆள் காத்திருக்கிறான் பழைய பொருள்லாம் வாங்கிறதுக்கு அப்படின்னு. நல்ல கதை இது அப்படின்னு. அத்தனையும் வெய், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறார். இப்படி சொல்லிவிட்டு
இன்னொரு 5 வருஷம் கழித்து அதே பொருளை கொண்டாந்து வைக்கிறாங்க. இன்னும் அதான் சொல்கிறார். எனதுங்கிறது ஒரு பொருள் மீது வைக்கிற பற்று. அதை விட்டாக்கா நல்லா தான் இருக்கிறான். இப்போ அந்த பையன் நல்லா தானே இருக்கிறான், அந்த பொருள் இல்லாமல். அந்த அம்மாவை தூக்கி போட்டோம்னா நல்லா தானே இருக்கிறாங்க. உண்மை கேட்டால் அது போட்டதுனால ஆனந்தம் கிடைக்குது அவங்களுக்கு. ஏதாவது பழைய பாத்திரம் வாங்கலாம், பையனுக்கு அதுக்கு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் அப்படின்றது. அப்புறம் இவர் சொல்கிறார், அம்மா உன் பீரோவில் அப்படி தான் நிறைய இருக்குது, நான் எடுத்து வெளியே போட்டுட்டுமான்னு. கையை வச்ச கொண்டுடுவேங்கிறாங்க. எனதுங்கிறதுல ஒரு மனசில் என்ன கிடைக்குதுங்க, உங்கள் நான்ங்கிற உணர்வில் ஒரு இன்பம் கிடைக்குது இல்லை? எனதுங்கிறத பார்க்கும்போது ஒரு இன்பம் நமக்குள்ளே உண்டாகுது. இந்த பேர் புறப்பற்றுன்னு சொல்கிறாங்க. எனது என்பதன் மீது நாம் பெறுகின்ற ஒரு ஆனந்தம். அது போயிடுச்சுன்னா அந்த ஆனந்தம் அதோடு போன மாதிரி ஒரு பயம் வருது. பற்று மனசில் எப்போ ஒரு ஆனந்தம் இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தனுக்கு எப்பொழுதுமே ஆனந்தம் குறையவே இல்லைன்னு வைங்க, அவனுக்கு பற்று இருக்குமா உலகத்து பொருளில்? ஏன்னா எனதுங்கிறதுல தான் உனக்கு ஆனந்தம் கிடைச்சிது. அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். பையன் கூட நிறைய பேர் துணி துவைக்கும் போது அம்மா பாக்கெட்டில் கை விட்டு பார்ப்பாங்க. அதில் என்னென்னவோ இருக்கும். பார்த்துருக்கீங்களா உங்கள் பையன் பாக்கெட்டில், ட்ரௌசர் பாக்கெட்லலாம் பழைய கோலி, சாக் பீஸு, அப்புறம் விளையாடுறதுக்கு வேண்டிய மேட்ச் ஸ்டிக்ஸு பொருள், இதெல்லாம் அதில் இருக்கும். அது பத்திரப்படுத்தி வைப்பான், பதுக்கி பதுக்கி வைப்பான். அதை அங்கே போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு இதை கொடுத்தா அதை தருவேன்னு எக்ஸ்சேஞ்ச் வேறு பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கோழிக்கு இது 2 கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு பற்று இருக்குது. அந்தந்த வயசில் உண்டான ஒரு பற்று. புறப்பொருள் மீது வைக்கின்ற பேர் புறப்பற்று. அது எனது, மமகாரம் அப்படின்னு அதுக்கு பேர். அகங்காரங்கிறது என் மீதே நான் வச்சிருக்கிற பற்று. என் உடைமைகளை வைக்கிற பற்று வேற, அது புறப்பற்று. என் மீதே என் தலை அலங்காரம் இப்படி தான் இருக்கணும், என் தலையை அதை கட்டிங் பண்ணுற கடையில் போயிட்டு அதுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு வர துக்கத்துக்கு அளவே கிடையாது, அழுதுருவான். எந்த தலையை வச்சு நான் வெளியே நடப்பேன், நான் இப்படி பண்ணிட்டாங்களே. அவங்க அம்மா கொண்டு போய் கடையில் விடும்போது இன்னும் ஒரு 3 மாதம் வெட்டாதபடி ஒட்டை எடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செலவு அதிகமாக இருக்குது. இந்த எனதுங்கிறது மாதிரி நான், இந்த தலைமுடி நான், இப்படிப்பட்ட தலை உடையவன் நான். இந்த சரீரத்தின் மீது ஒரு அபிமானம். அப்பப்போ கண்ணாடி முன்னாடி திரும்பி திரும்பி எல்லாம் பார்த்துக்கிறோம். கையை தூக்கி பார்க்குறாங்க, சதை போட்டிருக்குதா இல்லையா, கழுத்துக்கிட்டலாம் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் வெள்ளையாக அதாவது கன்னத்துலேயோ எங்கேயோ உள்ளே வந்துடுச்சுன்னா உத்து பார்க்குறாங்க. கொஞ்சம் வருத்தம் அப்படியே வருது. அப்படியே படர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? வெள்ளையாக இருக்கே, டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். இது அகப்பற்று. இந்த சரீரத்தின் மீது ஒரு பற்று. நகத்துக்கு பாலிஷ் போடணும், கண்ணுக்கு மை தீட்டிக்கணும், தலைக்கு டை அடிக்கணும், உடம்புக்கு நல்லா துணி போட்டுக்கணும், இப்படியெல்லாம். அப்புறம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன் ஒன்று இருக்கு இல்லையா, அது பசி தாகம்னு சொல்கிறோம். அந்த பசிக்கு சாப்பிடணும். ஆனால் பசிக்காலாம் சாப்பிட்றாங்க, ருசிக்கு தான் சாப்பிட்றாங்க. தாகத்துக்கு தண்ணியை குடித்தா போதும் இல்லையா, தண்ணியாக குடிக்கிறாங்க எல்லாரும். விதவிதமான பானங்கள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது இல்லை. இப்போ பசி தாகன்ற பேரில் மனுஷனுக்கு அகப்பற்று எவ்வளோ இருக்குது பாருங்க. இது கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், இந்த தான் நான் சாப்பிடுவேன், இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு. கேசரிக்கு கலர் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமா? வெறும் ரவையில் சர்க்கரை போட்டு கிண்டுனாலே ஆனால் அது கலர் போடணும். அப்படி போட்டால் தான் அது கேசரி. அப்புறம் மிளகா பஜ்ஜிக்கு மிளகாவே சிவப்பு தான், அதுக்கு ஒரு டை போடணும். இப்படி இது ஒரு பற்று. தன் உணர்வின் மீது ஒரு பற்று, பிராணன் மீது இருக்கிற பற்று. அப்புறம் மனதின் மீது பற்று. என்னை எல்லாரும் அன்பு காட்டணும் அப்படின்னு ஒரு பற்று. அந்த என் மனதின் மீது ஒரு பற்று. எனக்கு அன்பு யாராவது காட்டாதன்னா அப்படியே வாடிடுது முகம். ஒரு வீட்டில் போகிறோம், யாருமே முகம் பொறுத்து பேசலை, வந்தியான்னு கூட கூப்பிடலை. ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஆனால் தண்ணி குடிக்கணும்னு கூட கேட்கல, உட்காருன்னு கூட சொல்லலை.
வேணா நின்று பார்க்குறான். சரி நான் போயிட்டு வரேன். சரிப்பா, ஒன்றும் இல்லைன்னா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு போவான். அவன் அந்த மனசு, என் மனசு இங்கே போனால் பாதிக்கப்படுது, நொந்து போகுது, குறைப்படுதுன்னு. அப்போ மனசின் மீது ஒரு பற்று இருக்குல்ல. அந்த மலர் வாடிடுச்சுனாக்கா எப்படி ஒரு நமக்கு வருத்தம் வருமோ ஒரு செடிக்கு, அது தண்ணி ஊற்ற அப்படியே பூத்த உடனே எப்படி வருதோ, அதே மாதிரி மலரும் மனமும் பூக்கணும். இது வாடக்கூடாது. அப்படி மனசு கூட நம்ம பத்திரமா ஒரு பூ மாதிரி காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் அது தெரியாமல் மற்றவங்க முள்ளு மாதிரி குத்துறாங்க. இது வந்து அகப்பற்று. அறிவின் மீது ஒரு சில பேருக்கு பற்று அதிகமாக இருக்கும். இப்போ எங்கே போகிறோம் பாருங்கள். சரீரத்தை தாண்டி பிராணனுக்கு போனேன், பிராணனை தாண்டி மனசுக்கு போனேன், மனசை தாண்டி அறிவுக்கு போகிறேன். அறிவில் இருக்க பற்று ஒரு சில பேருக்கு இருக்கும். உணர்வு கூட என்ன ஒன்றா சொல்லலாம், ஆனால் அறிவை மட்டும் குறை சொல்லக்கூடாது. அவன் சொன்னது எப்போ ரைட்டாக இருக்கும், அவன் கருத்து எல்லாம் ஒத்துக்கணும். இதுதான் ஜெயிக்கும், இதுதான் உண்மை, இதன்படி தான் நடக்கணும், இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யாரும் மறுமொழி கூடக்கூடாது. இவனோட அறிவில் கொஞ்சம் அதிகமாக கணக்குலேயோ அல்லது ஒரு கவிதை எழுதுகிறவனுக்கு இன்னொருத்தன் கவிதை எழுதுகிறவன் பக்கத்தில் வந்துட்டான்னு வைங்க, அவனை எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு வைங்க. வந்திருக்கிறாரு கவிஞர் மகாதேவன், வாங்க சார் அப்படின்னும் போது இவனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பேரை கண்டுக்கவே இல்லையே, நான் அவனோட 2 புக்கு அதிகமாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. இப்போ அறிவுன்னு மேலே பற்று வந்துடுச்சுன்னா உனக்கு எங்கே போனாலும் ஒரு அடி விழுந்துகிட்டே தானே இருக்குது. உன்னை யார் பாராட்ட போகிறாங்க? நீ ஏதாவது செலவு செய்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா அவங்கள பாராட்டுவாங்க. அப்போ நான் எனதுங்கிறது அகப்பற்றும் புறப்பற்றுமாக இருக்கிறது. இது வரைக்கும் இந்த பற்றுனால இன்பத்தை விட துன்பம் தானே அதிகமாக இருந்திருக்கு. எனதுங்கிற பொருள்லேருந்து தானே துன்பங்கள்லாம் வருது. ஒரு குரூப் ஃபோட்டோவை காட்டுறாங்க. அது 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு விளையாடி இருக்கிறாங்க, அந்த கோலாகலமாக இருக்கிறாங்க. இப்போ அதே படம் 25 வருஷத்துக்கு காக்குறாங்க. அதே அந்த 25 பேரை ஒன்றா சேர்த்தோம்னா எப்படி இருப்பாங்க? இதே 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா இல்லை. ஒருத்தர் பொறாமையாக பார்க்குறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு துன்பம் எங்கேருந்து வருது? யாரெல்லாம் உங்களுக்கு இன்பம் தந்தாங்களோ அவங்ககிட்ட தான் துன்பம் வருது. இந்த சரீரமும் உங்களுக்கு இன்பம் தருது, ஆனால் இங்கே தான் துன்பமும் வருது. இந்த உடம்பு நமக்கு இன்பம் தருது, ஆனால் இங்கே தான் சொறி சீரங்கு வந்துருச்சுன்னா துன்பம் வருது. இங்கே பிராணனுக்கு தான் இன்பம் வருது, உணவும் பானமும் குடித்தோம்னா. ஆனால் அது ரெண்டும் வேற வேறு மாதிரி நமக்கு பிடிக்காததுன்னா துன்பம் வந்துடுது. இப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டாங்களே, நான் கேட்டது வந்து பாதாம் மில்க், இவங்க வேற கொடுத்துட்டாங்க. பாயசத்துக்கு இதை போய் போட்டிருக்கிறாங்க. இப்போ எதெல்லாம் உனக்கு இன்பம் தருதோ துன்பம் அங்கேருந்தா வரும். துன்பம் மட்டும் தருகிற ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. துன்பம் தருகின்ற பொருள் ஒன்றுமே கிடையாது. துன்பங்கிறது எப்பவுமே இன்பத்தில் தான் இருக்குது. அப்போ எனதுங்கிறதெல்லாம் ஏன் எனதுன்னு சொல்கிறீங்கன்னா அது இன்பம் தர்றதுனால தான். நான் என்பதில் ஒரு இன்பம் ஏற்பட்டதுன்னா ஒரு நானுக்கு ஒரு உணர்வு கிடைக்குங்க. நீங்கள் இன்பமாக இருக்கும்போது நான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நான் வந்து ஜீராவில் இருக்க மாதிரி இருக்கும், ரசகுல்லாவில் தேனில் முழுகின மாதிரி இருக்கும். அப்புறம் பூங்காற்று, இன்பம் எனும் பூங்காற்றில் மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த நானுக்கு வந்து இன்பம் வந்துடுச்சுன்னா அதை பிடிக்கவே முடியாது. இப்போ எல்லாரும் அந்த இன்ப நானை விரும்புகிறாங்க. நான் எப்பொழுதும் இன்பமாக இருக்கணும், இந்த நான் எப்பொழுதும் ஒரு சுகமான இன்பமான சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எங்கே போனாலும் ஒரு சௌகரியம் இருக்கணும், எந்த உணவும் சௌகரியமாக இருக்கணும், எந்த உறவுகளும் சௌகரியமாக இருக்கணும், எந்த பொருளும் சௌகரியம். அப்போ வீடெல்லாம் சௌகரியமாக வச்சுக்கிறோம், நம்ம துணிமணிகள்லாம் சௌகரியமாக வச்சுக்கிறோம், செருப்பெல்லாம் இப்போ சுகப்பிரியர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே சுகமாக இருக்கிறதுல தான் நமக்கு வந்து முழுமை கிடைக்கிறோம். அந்த சுகத்தில் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னா ஒரு முழுமை குறைஞ்சா மாதிரி இருக்குது. சில சமயம் நீங்கள் சீட்டு பணம் கட்டி ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்டிங்கன்னு வைங்க, அதில் இன்னும் ஒரு 75 ரூபா சேர்ந்துடுச்சுன்னா அது முழுசாயிடும்னு வைங்க. உங்கள் மனசெல்லாம் அந்த 75 ரூபாயில் தான் இருக்கும். அது சேர்க்குற வரைக்கும் வேறு தண்ணி சோறெல்லாம் கூட உனக்கு வராது. என்னவோ அது வந்து சேர்ந்துட்ட பிறகு செலவு பண்ணக்கூட மாட்டோம். ஆனால் அது ஒரு குறையாக நமக்கு தெரியுது. சின்ன குழந்தைங்களுக்கு கலர் கலராக அந்த படங்களெல்லாம் சேர்ப்பாங்க. அதில் 9 சேர்த்துருவாங்க, 10 சேர்ந்தா தான் ஏதோ ஒரு பென்சில் ஒன்று ஃப்ரீயாக தருவாங்களாம்.
அந்த ஒன்றுக்காக படுற பாடு இருக்குது பாருங்க. அந்த ஒன்று யாருக்குமே இருக்காது. மீதெல்லாம் 4 இருக்கும். இதே படம் 4 வச்சுருப்பான். நான் இதை தரேன், என்கிட்டே இருக்குது அது இப்போ. அவன் பென்சில் இனாமா கொடுக்குறான், அந்த படத்தை மட்டும் வெளியே ரிலீஸ் பண்ணவே மாட்டான். எல்லாருக்குமே இருக்கிறது மேலே சந்தோஷம் இல்லைங்க. ஒன்று இல்லை பாருங்க, அதில் தான் மனசே போகுது. ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்குறவங்களுக்கு திருப்தி இல்லையாடா அப்படின்னு. அது இல்லையே. அப்போ இல்லாத பொருள் மீது நமக்கு எவ்வளோ ஒரு ஆசை வருது பாருங்களேன். அப்போ அது எனதாகணும். எனது இருந்துடுச்சுன்னா அது இருக்கிற பொருள் ஆகிடும். என்னிடம் இல்லைன்னா அது இல்லாத பொருள். அப்போ என்னுடைமையே ஆகணும், நானாக மாறணும். இப்படி தான் இந்த நான் எனதுங்கிறது ஒரு பெரிய மாயா, ஒரு மோகத்தை நம்ம மனசில் உண்டாக்கி நம்ம உலகத்தில் கஷ்டத்தை கொடுக்குது. இந்த நான் எனதை நாம் விட்டுட்டோம்னா அதற்கு நிகரான ஆனந்தமே கிடையாது. நீங்கள் வேணா யோசனை பண்ணிப்பாங்க. யாராவது நான் எனதை விட்டாங்களான்னா துறவிகள் தான் விட்டாங்க. அவன் எனதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓர் உறவும் இல்லை, ஓர் வீடும் இல்லை, ஒரு வாகனம் பொருளும் இல்லை. எனதுன்னு சொல்கிறதுக்கு துணி கூட இல்லை, பாத்திரம் பண்டங்க கிடையாது. கூட நாய் கூட அவனுக்கு என் நாயின்னு சொல்ல மாட்டான். அது வரும் போகும். எனதுன்னு உற்றார் உறவினர் வீடு வாசல் உறவு மொழி கூட கிடையாது. என் தமிழ் மொழி அப்படின்னு அதுவும் பெருசாக அவனுக்கு ஒன்றும் இன்பம் தரதில்லை. என் நாடு அப்படின்னா அவன் சொல்ல போகிறதில்லை. என் கோயில், என் சாமி, எங்கள் சாமி ராமர், அதுவும் அவன் சொல்ல மாட்டான். எனதுங்கிறது மேலே ஒரு பற்று கூட இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஆனால் என் சாமின்னு ஒன்று பிடிச்சிட்டான்னா அந்த சாமி யாராவது கேலி பண்ணான்னா இவனுக்கு வேதனை வரும். ராமரை குறை சொல்லிட்டோம்னா வேதனை வந்துடுது. என் குலதெய்வத்தை படிச்சுட்டா வேதனை வருது. என் மொழியை யாராவது அவமானப்படுத்துட்டா வேதனை வருது. அப்போ துறவுங்கிறது என்னங்க? நான் என்பதையும் எனது என்பதையும் விட்டு தொலைப்பது. அப்படி விட்டுட்டோம்னா எங்க சார் ஆனந்தம்? பார் துறவியை பார், நீத்தார் பெருமை. அதை சொல்கிறார். ஒரு துறவி எப்படி இருக்கிறான்னு பார்த்தினா அதிலே நீ பாடம் பெற்றுருவ. நான் எனதை என்பதை விட்டுட்டுனா உனக்கு துன்பத்துக்கே வாய்ப்பில்லை. எனதுலேருந்து தான் துன்பம் வரும், நான்லேருந்து தான் துன்பம் வருது. நான்லேருந்து துன்பம் வந்தால் அது அத்தியாத்மங்கிறோம், எனதுலேருந்து துன்பம் வந்தால் அது பௌதிகங்கிறோம். தெய்வத்திலேருந்து துன்பம் வந்ததுன்னா அது அதி தெய்வங்கிறோம். இயற்கையிலேருந்து அது எனது இல்லை, இருந்தாலும் அது பொது, அதுவும் தருது. இந்த அதிபௌதிகம், அதி ஆத்மீகம், அதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணமே நான் எனதுலேருந்து தாங்க ஆரம்பிக்குது. எதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்களோ அதுலேருந்து துன்பம் இல்லைங்க. எதெல்லாம் பிடிச்சி வச்சிங்களோ அதுலேருந்து தான் துன்பம் வருது. எதை நீங்கள் எடுத்து பிடிச்சி வச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு துன்பம் தருது. ஆனால் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டீங்க, அது உங்களுக்கு துன்பம் எப்படி தரும்? தருமா? அப்போ எதுக்காக உறவை பிடிச்சி வச்சிருக்கிறோம்? உறவு விட்டு போயிடக்கூடாது, பெருமை விட்டு போயிடக்கூடாது. இப்போ நானுங்கிற பெருமை விடக்கூடாது, எனதுங்கிற உறவு விடக்கூடாது. இப்போ எல்லாருமே அறிவில்லாதவர்களாக வாழுறோம். அதுக்காக திருவள்ளுவர் துறவிகளோட பெருமையை சொல்கிறார். ஆனந்தத்துக்கு அளவில்லாமல் எப்பொழுதும் முழுமான நிறைவில் வாழ்கின்றவர்கள் அவர்கள். அவங்களுடைய ஆனந்தத்துக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க நான் எனதை விட்டுட்டாங்க. இத்தனை கோடி பேர் துன்பப்படுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு போட்டோம்னா எல்லாரும் எத்தனை கம்ப்ளைண்ட் போடுவாங்க? புகார் பெட்டின்னு. கடவுள் புகார் பெட்டி வச்சாருன்னு வைங்க, அந்த புகார் பெட்டி நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒருத்தனை கடவுள் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு கடவுளுக்கு ஆசை. அவனுக்கு ரொம்ப ஒரு காண்டு. இந்த கடவுள் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு, நம்மளை இப்படி மனுஷனாக படக்க வச்சிருக்கிறாருன்னு. ஒரு நாள் பார்த்தாரு, நீ கடவுள் ஆனாக்கா அந்த சந்தோஷம்தான் நினைக்கிறேன். சரி, ஒரு நாள் கடவுள் ஆகிடு, இல்லை ஒரு மாதம் நீ போதுன்ற வரை கடவுளாக இருந்துக்கணும். அன்னையிலேருந்து அவன் கடவுள் ஆகிட்டான். கடவுளானா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவை பார்க்குறான், இது கிட்ட இழுக்க முடியுமான்னு. அப்படி இழுக்கிற கிட்ட வருது, அப்படி விட்டால் போகுது. இவனுக்கு என்னென்னவோ செய்து பார்க்குறான். தமிழ் படத்தில் எப்படி ஒருத்தர் அப்படி தான் செய்தார், காத்தாடியெல்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் இன்னொரு ரூமுக்கு கொண்டு போகிறார். இது என்ன ரூம் அப்படின்னு, இதுதான் கம்ப்ளைண்ட் பாக்ஸு, கடவுளுக்கு ஜனங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். அது செவர் முழுக்க ட்ராயராக இருக்குது.
ஒன்று இழுத்தோம்னா மைல் கணக்கு ஓடுது. அதில் இமெயில்ஸ், கம்ப்ளைண்ட் பாக்ஸு, விண்ணப்பங்கள், கல்யாணத்துக்கு, பொருளுக்கு, உறவுகளுக்கு என்னென்னவோ கம்ப்ளைண்ட்டு. இதெல்லாம் முடிச்சாகணும்ப்பா. எப்போ முடிக்கிறது? இன்றைக்கே முடிக்க. இன்னைக்கா கம்ப்ளைண்ட் இத்தனை வாங்குறார். அது பெரிய சோறு, உச்சி வரைக்கும் இருக்குது. அது ஒவ்வொன்றில் பாக்ஸு. அதை இழுத்தோம்னா அது பெரிய ட்ராயர் போகுது. அதில் வரிசையாக அடிக்கிருக்கிறாங்க. இத்தனை கம்ப்ளைண்ட் ஒரு நாளுக்கு வந்ததாங்கிறார். மத்தியானம் வரைக்கும் வந்திருக்குது, இன்னும் ஆஃப்டர் வரணும். ஒரு நாள் சாமி என்னை விடுங்கிறாரு. இப்போ நமக்கு துன்பங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் அத்தனை பேருக்கும் கம்ப்ளைண்ட்ஸு. கடவுளுக்கு கம்ப்ளைண்ட்டை நிறைவு பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. அவ்வளோ விண்ணப்பங்கள் வருது. கிரிவலம் போகிறவங்க 1,00,000 பேர் 5,00,000 பேருங்கிறாங்க. திருப்பதியில் 10,00,000 பேர் போகிறாங்கங்கிறாங்க. அத்தனை பேரும் விண்ணப்பங்களும் போய் சேர்ந்தா எங்கே போய் முடியறது? மூச்சு விட முடியுமா? மனிதர்கள் எல்லாருமே தேவைன்னு போகிறாங்க. எனக்கு. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் நீத்தான் அப்படின்னு பேர். நீத்தவர்கள். இவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தீர்த்தர்னு பேர். தீர்த்தவர்கள், எல்லாத்தையும் தீர்த்தவர்கள். சிருங்கேரி மடத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்களுக்கெல்லாம் தீர்த்தர்னு பேர் வைப்பாங்க. கிரின்னு பேர் வைப்பாங்க. ஆனந்தகிரி, வேதகிரி. அப்போ கிரின்னு முடியும், ஆனந்தான்னு முடியும், ஆரண்யர்னு முடியும், வித்யாரண்யர். சுவாமிகள் துறவிகளுக்கு ஆரண்யர் அப்படின்னு முடிப்பாங்க, கிரின்னு முடிப்பாங்க. சங்கரானந்தா, ஆனந்தா, சரஸ்வதி, பாரதின்னு முடிப்பாங்க, கிரின்னு முடிப்பாங்க. இத்தனையும் இருக்குது. பாரதி, கிரி, ஆனந்தா, தீர்த்தர், ஆரண்யகர் இப்படின்னு இந்த பேரோட ஒட்ட வைப்பாங்க. சரஸ்வதி, இந்திர சரஸ்வதி இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. சரி, தீர்த்தர்னா என்ன அப்படின்னா, நம்ம பாவத்தை தீர்த்தத்துக்கு போகிறோம். புண்ணிய தீர்த்தங்கள் கங்கை, யமுனை போன்றவை. அங்கே போய் பாவத்தை தீர்த்துறோம். இவங்க எல்லா பாவம் தீர்த்ததுனால இவங்க தான் ஆகாய கங்கை, இவங்க ஞான கங்கை. எல்லா பாவத்தையும் தீர்த்துட்டாங்க. யாருகள்? துறவிகள். அதனால் தீர்த்தர் அப்படின்னு பேர். தமிழ் அவர் நீத்தார் அப்படின்னு சொல்கிறார். எல்லா பாவங்களையும் நீத்தவர்கள், எல்லா உறவுகளையும் விட்டவர்கள், நான் எனது என்ற அகப்பற்றையும் புறப்பற்றையும் விட்டவர்கள். அவருடைய பெருமையை நாம் இப்பொழுது பார்க்குறோம். ஏன் அவங்களுக்கு பெருமை எப்படிதுன்னா, அவங்களுடைய ஆனந்தம் அளவு கடந்த ஆனந்தம், துன்பமே இல்லாத ஆனந்தம். நமது ஆனந்தம்லாம் துன்பம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ அந்த ஆனந்தம் பறி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோடவே இருக்கும். இந்த உறவை பிடிச்சி வைக்கிறதுக்காகவும், பொருளை சேர்த்து வைக்கிறது, அதை காப்பாற்றுறதுக்காகவும் போடுற பாராட்டம் தாங்கவே முடியாது. வண்டி வாங்கிட்டோம்னா வண்டியை காப்பாற்றணும். பணத்தை பத்திரமா சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய லாக்கர் வேணும். அப்புறம் யாராவது சைபர் கிரைமின் மூலம் அதை பிடிங்கிட்டு போயிடுவாங்களான்னு பயம் வேறு. எல்லாத்தையும் காப்பாற்றுறதுல எவ்வளோ துன்பம் பாருங்கள். அது தர இன்பத்தை விட துன்பங்கள் தருவது. ஒரு பெரிய வீடு கண்டா அது மெயின்டைன் பண்ணணும். பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், சுவரில் கரைப்படாமல் பார்த்துக்கணும், ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபேன்லேருந்து ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா ஃபேனில் அழுக்காயிடும். இவன் தினமும் அந்த வீடை பார்த்தே நொந்து போயிடுவான். வீடை கட்டி இவங்களால் ஆனந்தமாக இருக்க முடியறதில்லை. உறவுகளோடு சேர்ந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எதையுமே நாம் பிடிச்சி வச்சோம்னா துன்பங்களை தான் இருக்குது. அப்போ விடுதலை ஆவது தான் துறவு. அதுதான் சந்நியாசம். இந்த சந்நியாசம் பல வகையில் இருக்குதுங்க. அதை நாம் கொஞ்சம் என்னென்னு இப்போ பார்த்துக்குவோம். சன்னியாசிகள் எப்படிப்பட்டவங்க, எப்படி வாழறாங்க, எதுக்காக சந்நியாசம் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டும் ஒன்று தான். சமஸ்கிருதம், தமிழ். நியாசம்னா விடுதல். நியாசம்னா விடுதல், கையில் பிடிக்காம விட்டுறது, எதுவும் பற்றக்கூடாது. துறவுனாலும் துறந்து விடுதல், கையில் எதுவும் வச்சுக்காம நான் எனது ரெண்டுத்தையும் விட்டுறது. சந்நியாசம்னு சொன்னால் ஒரு சில பேர் ஒரு சிலதை விடுவாங்க, ஒரு சிலதை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அப்படி இல்லாமல் அனைத்தையும் விட்டுறது பேர் சந்நியாசம் அப்படின்னு பேர். இந்த சந்நியாசத்தில் சந்நியாசிகள் எப்படி வாழ்வாங்க அப்படின்றது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர்
ஒரு இடத்த தங்கி அங்கேயே தான் வாழ்வாங்க. அந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்கள வந்து குடிசக அப்படிங்கிறோம். குடிசக, ஒரு குடிசையில் அங்கே இருந்துக்குவாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல குடியிருப்பார், வேற எங்கேயும் போக மாட்டார். இன்னொரு சன்னியாசி பகுதக, ஒரு இடத்துல இருக்க மாட்டார். இவர் ஒரே இடத்துல தான் இருப்பார். இன்னொருத்தர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அப்படின்னா என்ன பண்ணுவார்? ஒரு தெருவில் ஒரு நாளைக்கு தான் பிச்சை எடுப்பார், மறுநாள் அந்த தெருவுக்கு போக மாட்டார். 3 வீட்டில் தான் பிச்சை கேட்கணும். ஏதாவது ஒரு வீட்டில் கிடைச்சதுன்னா சாப்பிட்டுடலாம். முதல் வீட்டில் கிடைச்சுன்னா முடிஞ்சுது, 2வது வீடு போகக்கூடாது. முதல் வீட்டில் கிடைக்கலன்னா 2வது வீடு, 2வது வீட்டில் கிடைக்கலன்னா 3வது வீடு, 3வது வீடு கிடைக்கலன்னா 4வது வீடு போகக்கூடாது. அதான் அன்றைக்கி அவ்வளோதான் சாப்பாடு. ஒரு தெருவில் சரி, இந்த தெருவில் தான் 3 பேர் கொடுக்கல, அடுத்த தெரு நோ, இன்னைக்கு ஒரு தெரு தான், நாளைக்கு இன்னொரு தெரு. சரி, எத்தனை தெருக்கு தான் அந்த கிராமத்தில்? அத்தனையும் நீங்கள் போயிட முடியுமான்னா இல்லை. ஒரு கிராமத்தில் 3 நாள் இருக்கலாம். அப்படி ஊராக சுற்றி வீடு வீடாக பிச்சை எடுத்து உறைவிடம் இல்லாமல் யார் அன்றைக்கி சோறு போடுறாங்களோ அவங்க திண்ணையிலே அன்றைக்கி படுத்துக்குவாங்க, அல்லது அந்த கோயில் மடத்தில் படுத்துக்குவாங்க. தேவாலயங்கள் அங்கே பெரிய ஆலமரம் எதாவது இருந்ததுன்னா அது கீழே மண்ணை அந்த பெருக்கி அந்த தலைக்கு கையே ஒரு தலையானையாக வச்சு அங்கேயே படுத்துக்குவாங்க. பூச்சி போட்டு வராமல் பார்த்துக்குவாங்க. இப்படி வாழறது வந்து பகுதக அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2 வாழ்க்கை முறை. இன்னொரு வகையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவிதிஷா சந்நியாசி, வித்வத் சந்நியாசி அப்படின்னு 2 வகை. இவங்க யாருன்னா அறிவை பொறுத்து. இந்த சந்நியாசம் முதல்ல எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, வேதாந்த சிரவணத்திற்கு சந்நியாசம்னு தான் சொல்லுது. வேதாந்த சிரவணம் சந்நியாசிகளுக்கு தான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. என்னை படிக்கணும்னா உபனிஷத் சொல்லு, என்னை நீ கற்றுக்கணும்னா நீ சன்னியாசியாக இருந்தால் தான் முடியும், சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு அங்கே போட்டுருது. அதனால் அந்த காலத்தில் எல்லாருமே மோட்சம் அடையணும்னா ஒரே வழி வேதாந்தம் தான், வேதாந்தம் படிக்கணும்னா ஒரே வழி சந்நியாசம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறோங்க, நம்மள சன்னியாசிகள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக சன்னியாசி ஆகிட்டு இருக்கிறோம். நமக்கு உலகத்து மேலே பற்று கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. உறவுகள் மீதும் எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய உலக விஷயங்கள்லாம் கசக்குது. உலகத்தோட உறவாடும் போது கொஞ்சம் எப்படா விடுவாங்க நம்மளை அப்படின்னு இருக்குது. இந்த உலகத்திலேருந்து ஒரு பற்றை நீக்கிறது இந்த ஞானத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்ம ஞானத்துக்காக, பிரம்ம ஞானத்துக்காகவும் துறவை மேற்கொள்கிறாங்க இல்லையா. துறவு இருந்தால்தான் இது ஞானமும் கிடைக்கும். ஒருவேளை ஞானம் பெற்ற பிறகு துறவு இல்லைன்னா அவன் சம்சாரி தானே. துறவு தானே ஆனந்தம். உனக்கு ஆனந்தம் வேணும்னா துறவுனால தான் கிடைக்கும். அப்போ துறவு உனக்கு ஆனந்தம் கொடுக்கணும்னா உனக்கு துறவு மனசுலேருந்து போகணும். வெறும் துறவியாக வேஷம் போட்டதில் பத்தாது. இப்போ மனசுலேருந்து எல்லாத்தையும் நான் எனது விடணும்னா ஞானம் வேணும். ஞானம் இருந்தால்தான் நான் எனதை நம்ம விட முடியும். ஞானமே இல்லாமல் எனதுங்கிறதெல்லாம் விட்டுட முடியுமா? நானுங்கிறத விட்டுட முடியுமா? முடியாது. அப்போ ரெண்டுமே ஒன்றோடு ஒரு கைப்பது. சந்நியாசத்தின் மூலம் ஞானம். ஞானம் வந்துட்டா என்னவா? சன்னியாசியாகவே இருப்பான். ஏற்கனவே அவன் சன்னியாசி. அப்போ ஞானம் வந்துட்டா என்ன பண்ண போகிறான்? மறுபடியும் வந்து இல்லறத்துக்கு போயிடுவானா? இல்லை, அவன் ஆனந்தமாக இருக்கிறான். வீடு வாசல் உறவுகள் எதுவும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறான். இல்லை, இந்த சந்நியாசங்கிறது ஞானத்தை குறித்து. ஞானம் வரும் வரை நாம் எடுத்துக்கொள்கிற சந்நியாசம் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஒழுக்கம் இருக்கணும். சமம் தமம் போன்ற மன அடக்கமும் புலனடக்கமும் நமக்கு வேணும். அதுக்காக வேண்டி ஒரு சந்நியாச வாழ்க்கையில் தான் மனம் அடங்கும். இல்லறத்தில் இருந்துக்கிட்டு மனம் அடங்குமா? புலன் அடங்குமா? இல்லறத்தில் இருக்கிறோம், 10 பேரோடு இருக்கிறோம், இன்றைக்கி விருந்துங்க சாப்பிட்ணுங்க அப்படின்னா உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? விருந்தாளிகள் இருக்கும் பொழுது. சரி, விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வெறும் தயிரை தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதுக்காக அவருக்கு தயிர் போட முடியுமா? அவரோட சேர்ந்து நீங்களும் ஏதாவது மாமிசத்தை சமைச்சு தான் சாப்பிடணும். ஆனால் உங்களுக்கு விரதம் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க முன்னாடி சாப்பிடாமல் இருக்க முடியாது. காஃபி குடிக்கணும். இப்போ தான் ஒரு காஃபி குடித்தோம், அவர் வந்திருக்கிறார், அவர் கூட சேர்ந்து குடிக்கணும். இப்போது புலனடக்கத்தை நம்ம இல்லறத்தில் செய்யவே முடியாது.
கஷ்டம். அப்படி புலனடக்கத்தை நம்ம இல்லறத்தில் செய்தோம்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவர் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, இவர் எப்படி தான் திருப்திப்படுத்துறதே தெரியல, அவர் வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், ஒன்றும் கிடைக்காது, காப்பி தண்ணி கூட கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இல்லறத்தில் இருக்கிற வரைக்கும் புலனடக்கம் கொஞ்சம் கஷ்டம்தான். மன அடக்கமும் கஷ்டம். மனம் எப்படி அடங்கும்? கோபத்தாபங்கள் வெறுப்பு எல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லறத்தில் இருந்துட்டு ஒரு 10 பேர் தினமும் உங்களை வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க, ஒரு 4-5 பேர் கடன் தொலையில் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உறவினர்கள் எப்போ உங்களை வந்து கவுக்கலாம், உங்களை நாசம் பண்ணலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த உறவுகளோட வாழற வரைக்கும் உங்களுக்கு மனசில் அடக்கம் கிடைக்குமா? ஆசையை நீக்க முடியுமா? கோபத்தை விட முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் இல்லறத்தில் நமக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம் கிடைச்சாலும் அது வேலை செய்யாது. மனமும் புலனும் தொந்தரவு கொடுக்கும்போது ஞானத்தில் எங்கேருந்து ஆனந்தம் கிடைக்கும்? நான் பிரம்மம்னு சொல்லுவீங்க, ஆனால் பிரம்மானந்தம் கிடைக்காதே. பிரம்மம் ஆனந்தமாலாம் இருக்குது, நான் பேருக்கு தான் பிரம்மம், ஆனந்தம் எனக்கு கிடையாதுங்க. சில பேர் பேர் வச்சுக்குவாங்க ஆனந்தன்னு, அவனுக்கு வந்து ஆனந்தமே இருக்காது. பேருக்கு முரணாகத்தான் பேர் வைக்கிறாங்க. இதனால் மன அடக்கம் புலனடக்கம் வரணுங்கிறதுனால துறவு தேவைப்படுது. மன அடக்கம் புலனடக்கம் வந்துடுச்சுன்னா திதிக்ஷாலாம் வந்துடும். வந்த பிறகு அவனுக்கு ஞானம் சுலபமாயிடுது. எவன் ஒருவன் இந்த ஞானம் வேண்டி மன அடக்கம் துறவடக்கம் எடுக்கிறானோ, நான் என்னதை விடுறானோ, அவன் பேர் சன்னியாசின் பேர். ஞானத்துக்காக சன்னியாசம், அவனு பேர் பிபிதிஷா சன்னியாசி. இதை கற்பதற்காக குருநாதர்கிட்ட முழு நேரமும் சிரவணம் பண்ணணும், முழு நேரமும் மனனம் பண்ணணும், எந்நேரமும் நிதித்தியாசனத்தில் இருக்கணும், மனம் அடங்கணும், புலனடங்கணும், பொறுமை இருக்கணும், மனசு சமாதானம் இருக்கணும், மனசு குவியணும். அப்படின்னும் போது அவன் கட்டாயம் வந்து துறவு கொண்ட வேண்டுதான். அப்படி எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஹம்ச துறவின்னு சொல்கிறோம். ஹம்ச அப்படின்னு பேர், ஹம்சர்கள். அப்படியே சிரமணம் முடிஞ்சு மனனம் செய்து அவன் மனசில் இருக்கிற எல்லா பற்றியும் விட்டுட்டான்னு வைங்க, துன்பங்கள் எல்லாம் போயிடும் இல்லையா? யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லைன்னு துறவில் சொல்ல போறார். எல்லாவற்றையும் நீங்கிட்டான். நான் எனது எல்லாவற்றையும் நீங்கின பிறகு ஆனந்தத்துக்கு என்ன தடை இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குதுன்னா அடுத்த நிமிஷம் ஒரு தடை வரும்ல. ஒரு ஃபோன் கால் வந்தால் போதாதா? ஆனந்தம் அந்த நிமிஷமே கொலாப்ஸ் ஆயிடுது. தடையில்லாத ஆனந்தம் வேணும்னா செல்ஃபோனே இருக்கக்கூடாது, கான்டாக்டே இருக்கக்கூடாது. இப்போ நினச்சி பாருங்க, நமக்கு தடையில்லாத ஆனந்தம். சன்னியாசிக்கு என்ன கிடைக்கும்? தடையில்லாத ஆனந்தம். இரவும் பகலும், இங்கும் அங்கும், எங்கும், எல்லா இடத்திலும் அவனுக்கு ஆனந்தம் தடையில்லாமல் இருக்குது. அந்த தடையில்லாத ஆனந்தத்துக்கு என்னடா காரணம்னா, அவன் நான் எனதுங்கிறது விட்டான். எதன் அடிப்படையில் விட்டான்? சிரவண மனன நிதித்தியாசனத்தை தன்னை ஆத்மா பூரணம் ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் விட்டான். தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறாததுனால தான் எல்லா துன்பங்களும் இருக்குது. தன்னை தெரிஞ்சுக்காததுனால தான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. தன் ஆனந்தம்னு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் துன்பம் எப்படி வர முடியும்? இப்போ நான் எனது எங்கேன்னு வரப்போகுது? இப்போ ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்திற்காக ஒருவன் வாழ்க்கை நிலையை துறவுக்கு கொண்டு வரான். அவனுக்கு விவிதிஷா சன்னியாசி அப்படின்னு பேர். கொஞ்ச நாள் ஆகிறப்ப அவனுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு, இனிமேல் கற்பதற்கு எதுவும் இல்லை, எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தது. தன்னை ஆனந்தம் பூர்த்தி பிரம்மம்னு அவன் தெரிந்து கொண்டான் இல்லையா? இனிமேல் அவனுக்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சன்னியாசம்ன்றதை விட்டுட்டு அவன் வாழ்க்கையே சன்னியாசம் ஆயிடுச்சு. இனிமேல் அவன் வந்து அதை கடைபிடிக்க வேண்டியதில்லை. முதல்ல கடைபிடிக்கும் சன்னியாசியாக இருந்தான். நான் சன்னியாசி, எனவே எனக்கு இது வேண்டாம், சன்னியாசிகளை வைத்துக்கொள்ளக்கூடாது, பெண்களோடு பேசக்கூடாது, பொது இடத்துல நிற்கக்கூடாது, அதற்கு ஆசைப்படக்கூடாது, உணவுக்கு அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் திட்டங்கள்லாம் போட்டு அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவன் வந்து அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி. இப்போ அவன் வந்து சாத்திய நிலையில் இருக்கிறான். முதல்ல சாதகனாக இருந்தான், இப்போ சாத்திய நிலைக்கு வந்துட்டான். இப்போ அவன் சன்னியாசியாக இருப்பான்னா சன்னியாசி தான் அவன். அப்போ ஞானி எப்படி கட்டாயம் எப்படி இருப்பான்? சன்னியாசியாக தான் இருப்பான். ஞானம் பெறுபவனும் சன்னியாசியாக இருப்பான். ஞானம் பெற்ற பிறகு கட்டாயம் சன்னியாசி. ஞானி வேற, சன்னியாசி வேற இல்லை. ஆனால் இன்று நாம் அப்படி பார்க்கறது இல்லை. உலகத்தில் பல சன்னியாசிகளை பார்க்குறோம், ஆனால் அவர்கள் ஞானிகள் அல்ல. ஞானத்துக்காக எடுத்த சன்னியாசி துறவு மட்டும்தான் சன்னியாசம்னு பேர். ஞானமேவ சந்நியாசம்.
சர்வ கர்ம சந்நியாசம். எல்லா கர்மங்களையும், எல்லா கடமைகளையும், எல்லா உரிமைகளையும் விட்டவன். கடமைகள் எப்போ வரும்? உறவுகள் இருந்தால் தானே கடமைகள் இருக்கும். பொருள் இருந்தால் தானே கடமை இருக்கும். உன்னிடம் பொருள் இருந்ததுன்னா உனக்கு கடமை இருக்குது. துவைக்கணும், அதை பத்திரப்படுத்தணும், காப்பாற்றணும்னு. உறவுகள் இருந்ததுன்னா உனக்கு கடமை இருக்குது. இதை செய்யணும், அதை செய்யணும். உறவுகளே இல்லை, உடைமைகளே இல்லைன்னா உனக்கு கடமைகளும் இல்லை. அப்போ உரிமையை யாருக்கிட்டேருந்து கேட்க வேண்டியது இல்லைல்ல. எனக்கு உரிமையா, ஏன்னா உனக்கு இவ்வளோ செலவு செய்து எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இல்லைல்ல. உரிமைக்கும் ஆள் இல்லை, கடமைக்கும் ஆள் இல்லை. அதனால் எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டவன். அதனால் சர்வ கர்ம சந்நியாசம்னு பேர் அவனுக்கு. இப்போ நாம் 2 சன்னியாசியை பார்த்தோம். விவிதிஷா சன்னியாசி, வித்வத் சன்னியாசி. ஞானத்தை அடைந்தவனுக்கு வித்வத் சன்னியாசி. முதல்ல இருக்கவனுக்கு ஹம்ச சன்னியாசின்னு சொன்னோம். இப்போ இவனை என்ன பேர் வைக்கிறது? பரமஹம்ச சன்னியாசின்னு. அவன் பேர் பரமஹம்சர். ஞானிகள் எல்லாம் பரமஹம்சர்கள். அவங்க பிரம்மத்திற்கு சமம். பிரம்மத்தை அறிந்தவர் அல்ல, பிரம்மமாக இருப்பவர்கள். கடவுள் அவர்கள். இந்த சிருஷ்டிகர்த்தா யாரோ அந்த பிரம்மமோ அவர்கள் தான் வாழ்கின்ற ஞானிகள். அவங்க துறவில் தான் இருப்பாங்க. அவங்க அணிவது வேடம் இல்லை. ஆனால் சில பேர் வேடதாரிகளும் இருக்கிறாங்க. நான் முதல்ல சொல்லக்கூடிய பகுதகா சொன்னங்கிறோம், குடிசக என்று சொல்பவர்களும் அனுஷ்டான முறையில் சன்னியாசி இருக்கிறாங்க. நம்முடைய பாரத நாட்டில் மக்கள் வாழ்க்கையை 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அவன் சத்திரியனாக இருந்தாலும், பிராமணனாக இருந்தாலும், வைசியனாக இருந்தாலும், சூத்திரனாக இருந்தாலும், 12 வயசு வரையிலும் 24 வயசு வரைக்கும் அவனை பிரம்மச்சாரிங்கிறாங்க. 24 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டாயம் செய்யணும். அவனை கிரகஸ்தன்கிறாங்க, இல்லறம்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் தன் மகன் வளர்ந்து அவனுக்கு திருமணம் செய்து வச்சுட்டு பேர குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா பொறுப்பெல்லாம் மருமகள்கிட்டையும் மகன்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு, பொறுப்புகள் என்னென்ன? குடும்ப நிர்வாகம், நல்லது கெட்டதுக்கு போகிறது, அப்புறம் மொய் எழுதுறது, கடமைகளை செய்வது, முறைமாமன் செய்வது, இதெல்லாம் மகன் தான் செய்வான். இவர் இது செய்ய மாட்டார். அப்புறம் சாமி கும்பிட்றது, பூஜை செய்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, அதெல்லாம் கூட மகன் தான் செய்யணும். இப்போ இருக்க எந்த கடமையும் இல்லை. அவரை ரிட்டையர்டு பர்சனுங்கிறோம், வானப்பிரசன் பேர். இனிமேல் அவர் என்ன பண்ணணும்? முழு நேரத்தையும் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணணும். யாரெல்லாம் 50, 60 வந்துட்டாங்களோ அவங்களுக்கு உலக விஷயம் பேசவே கூடாது. அரசியல் பேசுகிறதெல்லாம் விட்டுடணும். பொருளாதாரத்தில் கை வைக்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், என்னை கேட்டு நீ செய் அப்படின்லாம் குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. மகன் தான் பார்த்துக்கணும். அப்போ இவனுக்கு முழு நேர வேலையை இந்த ஆத்ம ஞானத்துக்காக தன் தயார் பண்ணணும். சமதர்மங்களை உண்டாக்கணும். அதுக்காக வேண்டி தியானம்ன்ற போன்ற பயிற்சிகள் எல்லாம் அவன் தனியாக இந்த மாதிரி மடங்களிலே சென்று அவன் வாழணும். அவனை தான் நம்ம விவிதிஷா சன்னியாசி. அவன் சன்னியாசி நிலைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் ஞானத்தை பெற்றான்னா 4வது நிலையாக சந்நியாசம். அப்போ நமக்கு 4 நிலை இருக்குது பாரத நாட்டில். பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம்ங்கிற ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சந்நியாசங்கிற துறவு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே வரக்கூடாது. வீட்டுக்கு வந்தாலும் துறவியாக தான் இருக்கணும். அவனுக்கு வீடுங்கிறது மற்றவங்க சொல்லுவாங்க அவர் வீடு, இவருக்கு எல்லாமே வீடு தான் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். இப்படி இந்த 4வது நிலை நடந்ததுனால சன்னியாசி ஆனாயிட்டான் வச்சுங்க. அவன் ஞானம் இருக்காது இல்லை அவனுக்கு. ஞானத்துக்காக சன்னியாசி எடுத்தது வேற வழியிலேன்னு சன்னியாசி எடுக்கிறாங்க பாருங்க. அவங்க சன்னியாசிகள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? ஆபத் சந்நியாசம்னு சொல்றோம். வேற வழியிலேன்னு சன்னியாசத்தில் இருக்கிறான். மனைவி இல்லைங்கிறதுனால சன்னியாசியா இருக்கிறார். வீடு வாசல் இல்லைன்னு சன்னியாசியா இருக்கிறார். ஞானத்துக்காக இல்லை, வேற வழியிலேன்னு இருக்கிறார். அப்படின்லாம் இருக்கிறாங்க. அந்த சன்னியாசியை நாம புரிஞ்சுக்கணும். அவங்களதான் உடையில பார்த்தோம்னா காவி உடுத்திட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தோம்னா ஏகப்பட்ட சன்னியாசிகளை பார்க்கலாம். அதில் ஞானிகளும் இருப்பாங்க. இது மாதிரி ஆபத் சன்னியாசத்துக்காக தொல்லை தாங்க முடியல, உலக கஷ்டம் தாங்க முடியலன்னு அங்கே சாமி கிட்டையாவது இருந்து 4 எங்கேயாவது பிச்சை எடுத்து நம்ம பிழைச்சிக்கலாம். அங்கே அன்னதானங்களை தான் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால் அங்கே பிழைக்கிறதுக்கு போகிறாங்க. சரி, இது இல்லாமல் மடாலயங்கள் ஒன்று, சைவ மடாலயங்கள், வைஷ்ணவ மடாலயங்கள். இங்கே கூட துறவிகளை தான் தலைமை பீடத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆச்சாரியார் அப்படின்னு பேர் வச்சு பூஜைகளெல்லாம் அவர் தான் செய்யணும், கும்பாபிஷேகம் அவர் தான் செய்யணும், அவர் தான் கோயிலெல்லாம் நிர்வாகம் பண்ணணும், கோயில் சொத்தெல்லாம் அவர் தான் பார்த்துக்கணும்னு மடாலயங்களுக்கு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் சன்னியாசின்னு தான் பேர். ஆனால் அவங்களுக்கு ஞானம் இருக்குமானா தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். காஞ்சி மடாலயத்திலையும் பெரியவாள்னு சொல்லக்கூட ஞானியாக வாழ்ந்தவர்
வேதாந்தியாக இருந்தவர், உபனிஷத் தெரிஞ்சவர். அதுக்கு பின்னாடி வந்தவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா அதுபடி அவங்க பேசுனதை நான் கேட்டதில்லை. அவங்க நூல் எழுதுனதும் கிடையாது. அவங்க கைப்பட ஒரு வேதாந்த நூல் கூட எழுதுனதில்லை. அப்படிப்பட்டவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறது, துறவாக தான் வாழறாங்க. மனம் அடக்கிறது, புலன் அடக்கிறது, ஞானம் மட்டும் இல்லை. அந்த சன்னியாசத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒழுக்கம் இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ ஒழுக்கங்கிற முறையில் அவங்க சன்னியாசத்தை எடுப்பதனால, அவங்க அனுஷ்டான சன்னியாசியாக இருப்பதனால அவங்களும் சன்னியாசின்றதுல தான் இருக்கிறாங்க. ஞானம் மைனஸ். விவித சன்னியாசின்னு போடலாமான்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேதம் படிக்கிறதும் கிடையாது. வேதாந்தம் படிப்பாங்க, வேதாந்தம் படிக்கிறது இல்லை. இன்னொரு குருநாதர்கிட்ட போய் பாடம் படிக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்களான்னு? மட ஆலயத்தில் இருக்கிறவங்க இங்கே ஆத்ம வித்யாலயத்தில் வந்து இங்கே வந்து உபனிஷத் சொல்லணும்னு நம்மக்கிட்ட கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க அவங்க சன்னியாசியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒழுக்கத்தில் சன்னியாசியாக இருக்கிறாங்க. ஞானத்தில் அவங்க சாதாரண மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவங்கள பற்று விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அனுஷ்டான ரீதியான சன்னியாசங்களால அவங்க ஏகதண்டம், திரிதண்டம் போன்றதெல்லாம் வச்சுக்குவாங்க. கமண்டலம், மாலை, இதெல்லாம் அவங்க ஒரு அடையாள சின்னங்களை வைத்துக் கொள்வார்கள். தலை முழுக்க ருத்ராட்சங்களும், சடாமுடி, நீண்ட தாடி, காவி உடை, கைகளிலெல்லாம் ருத்ராட்சம், விபூதிகளெல்லாம் உடம்பெல்லாம் போடுறது, புன்றம்னு சொல்லுவாங்க, நாமம் போட்டுக்குவாங்க. அனுஷ்டானத்தில் எந்நேரமும் பூஜை செய்வது, உபாசனை செய்வதாக தான் இருப்பாங்க. கையில் ஒரு தண்டம் வச்சுருப்பாங்க. ஒரு தண்டம் இருந்ததுன்னா அவர் வந்து அத்வைதி அப்படின்னு பேர். 3 தண்டம் வச்சுருந்தா விசிஷ்ட அத்வைதி. சைவர்களும் 3 தண்டங்களை வச்சுக்குவாங்க. அவங்க வந்து தண்டசாமிகள் அப்படின்னு பேர். தண்டிகள், திரிதண்டி, ஏகதண்டின்னு பேர். அவங்க யாரோட பேச மாட்டாங்க, ஒழுக்க சீலர்களாக இருப்பாங்க. நல்லது தான், அதுவும் சந்நியாசம்தான். இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடிய நீத்தார் என்பது யாருன்னா ஞானிகள், ஞானத்தை பெற்ற பரமஹம்சர்கள். அவங்க பெருமையை தான் நம்ம சொல்ல போகிறோம். மற்றபடி குடீசர்களோ, பகுதாகர்களோ, ஹம்சர்களோ, திரிதண்டியோ, ஏகதண்டியோ, ஆபத் சந்நியாசியோ இல்லை. ஞானத்தினால் சந்நியாசம் அடைந்தவர்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எந்த உடையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காவி உடையிலும் இருக்கலாம், தாடியும் வச்சிருக்கலாம், தாடி இல்லாமலும் இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், வயோதிகளாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அந்தணனாக இருக்கலாம், சத்திரியனாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம், பெண்களாக கூட இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பெண்களாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டாங்க. பெண் சாமியார் நம்மகிட்டே இருக்கிறாங்க. இப்படி உலகத்துலலாம் நீத்தார்னு சொல்லக்கூடிய வீடு, வாசல், உறவு அனைத்தையும் விட்டு பேரானந்தத்தில் இருக்கிறவங்களுடைய பெருமையை வள்ளுவர் என்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போம். இந்த முன்னுரை ரொம்ப அவசியம். நீத்தார் பெருமைங்கிறது 3வது அத்தியாயமாக வருது. அதிகாரம் இல்லை 10 குறள் இருக்குது. கடவுளை வணங்குவது போல இந்த முனிகளையும், ரிஷிகளையும், சாதுக்களையும், சன்னியாசிகளும் வணங்க வேண்டும். அவங்களுக்கு பேர் எத்தனை இருக்குது? தீர்த்தர், நீத்தார், சாது, சன்னியாசி, இப்படிலாம் அவருக்கு பேர். முனிவன்னும் பேர், ரிஷின்னும் பேர். ஏன் இத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? ஆர்ஷம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த விஷயங்களை கற்று தெளிந்தவர்களுக்கு ரிஷிகள்னு பேர். எப்பொழுதும் பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் நிலையாமை என்பதையும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை மனன சீடர்கள், சிந்தித்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு முனின்னு பேர். மனன சீடர்களுக்கு முனிவர். முனிவர்னா எப்போ சிந்திக்கிறவர்னு அர்த்தம். மனிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. எவன் ஒருவன் மனசை வந்து கட்டுப்பிடித்து ஒரே சிந்தனை இருக்குன்னா அவன் பேர் மனிஷா அப்படின்னு பேர். முனிவர்னு பேர், ரிஷின்னு பேர், சாது அப்படின்னு பேர். சாதுனா மிக மிக நல்லவர்னு அர்த்தம். பெருங்கருணை உடையவர், அருளிடைமை உடையவர். அருளிடைமை பற்றி நம்ம மறுபடியும் சொல்ல போகிறார். இந்த தலைப்பை நம்ம 3 நாள் 4 நாள் பேச போகிறோம், துறவை பற்றி. அவர்களை, முனிவரையும் சாதுவையும் சன்னியாசிகளையும் நாம் கடவுளை போல் வணங்க வேண்டும். அதனால் அவங்களுக்கு பூஜ்ய அப்படின்னு பேர். பூஜ்ய ஸ்ரீ, பூஜிக்க தகுந்தவர்கள், தெய்வத்திரு என்றெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு முதல் குறள் பார்ப்போம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு.
இந்த நீத்தார் என்று சொல்லக்கூடிய துறவிகள் ஞானத்தினால் துறவு அடைந்தவர்கள். ஞானியாக இருப்பதனால் அவங்க துறந்து இருக்கிறாங்க, விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க, நீத்தாராக இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் நீத்தவர்கள், தீர்த்தர்கள். அவர்களுடைய பெருமையை நம்ம பேசணும்னு வச்சுங்க, அது பல நூல் எழுதணுமா. பனுவல் துணிவு, எல்லா நூல்களும் ஏதோ விஷயம் சொல்லுது. ஆனால் பனுவல் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நூல், கருத்துக்களையும் தரக்கூடிய நூல்கள் எதை சிறந்து பேசுதுன்னா இந்த துறவிகளை பற்றி தான் பேசுதான். இன்றைக்கும் நீங்கள் ஆன்மீக புத்தகக்கடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், வடநாட்டில் இருந்த கபீர்தாஸ், துளசிதாஸ், ராமதாஸ், இவங்களோட பெருமைகளை தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ராமானுஜர், மத்துவர், சங்கரர், இன்றைக்கும் கூட நம்ம காஞ்சி பெரியவரை பற்றி புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நூல்கள்னு வந்ததுன்னா இந்த நீத்தார் பெருமையை சொல்கிறதுக்கு தான் ஏன் புஸ்தகம் இருக்குதுங்கிறார். மீதி புஸ்தகமே கிடையாதுங்கிறார். பனுவல் துணிவு, பனுவல்னா நூல். நீங்கள் ஒரு பனுவல் எழுதணும்னா நீ துறவியை தான் நீ எழுதணும், அது பேர் தான் பனுவல். போனவன் வரவன், ராஜா, நடிகன், பணக்காரன், இவங்களை பற்றியெல்லாம் புக் எழுதுகிறாங்க. அதெல்லாம் ஒரு புக்கு கிடையாதான். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. ஒழுக்கங்கிறது இங்கே துறவு. சந்நியாசத்தின் மூலம் ஒரு ஞானத்தை குறித்து எடுத்த சந்நியாசம், சாதாரண சந்நியாசம், ஞானத்தை குறித்து எடுத்த சந்நியாசிகளுடைய பெருமையை சொல்வதற்கு நூல்கள் வேண்டும், நூல்கள் வேண்டும்ங்கிறார். அதுதான் நூலினுடைய பெருமைங்கிறார். புஸ்தகம் இதை எழுதுறவன் தான் ஏன் பெருமை, மீதியெல்லாம் எழுதல் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லா மறைநூல்களும் முடிவாக சொல்வது, பனுவல்னாக்கா இந்த இடத்துல மறைநூல்கள்னு எடுத்துக்கலாம். வேதாந்தம் போன்றதும் சிறந்த ஆன்மீக நூல்களும் முடிவு என்னன்னு சொன்னோம்னா நீத்தார் பெருமை தான். துறவிகளை பற்றி சொல்வதற்கு தான் வேதாந்தம், உபனிஷத்தெல்லாம் இருக்குது. உபனிஷத்துக்கள் எத்தனையோ என்ன பேசுது, துறவிகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கு, ஞானிகளை பற்றி பேசுது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. சரி, இந்த துறந்தார்னு சொல்லக்கூடிய பரமஹம்சர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் சந்நியாசிகளும் அவனுடைய பெருமையை சொல்லணும்னு ஆசை வச்சுவீங்க, அதுக்கு அளவே கிடையாதுங்கிறார். இந்த கடலில் மண் இருக்குது இல்லைங்களா, அதை எண்ணிடலாம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம். இந்த பூமியில் எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் பிறந்தாங்க, இதை யாரை எண்ணி சொல்ல முடியுமா? இப்போதைக்கு 8 பில்லியன்கிறாங்க. இறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு அவங்கள எண்ணி சொல்லிடலாம். இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ எண்ணிப்பார், எத்தனை பேர் பிறக்க போகிறாங்கன்னு எண்ணிப்பார். அத்தனை பேர் இறக்க தான் போகிறாங்க. ஆனால் அதை கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த துறவியினுடைய பெருமையை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே இல்லைங்க. என்னன்னு சொல்லுவேன் நான்? அவருடைய ஆனந்த நிலையும், அவர் விடுபட்ட நிலையும், அந்த பறந்துபட்ட அவருடைய அருள், அதை என்னன்னு நான் வார்த்தையில் சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னால் இந்த வேலையை ஈஸியாக செய்தேன். கங்கையின் மண்ணை எண்ணிடுவேன், நட்சத்திரம் எண்ணிடுவேன், உலகத்தில் செத்து பொழைச்சவன் செத்த உயிரினங்களை கூட எண்ணிடலாம். எத்தனை பாக்டீரியா, எத்தனை அமீபா, எத்தனை ஜனங்க எவ்வளோ சொல்லிடலாம். ஆனால் இவனுடைய பெருமையை நம்மால் எண்ணிட்டு சொல்ல முடியாதப்பா அப்படின்னு சொல்கிறார். இதையே பகவத்கீதையில் எனக்கு ஒரு துறவியை பார்க்கறது, இந்த உண்மையை கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா, அவனை பார்க்கறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்கிறார். உலகத்தில் யாரை வேணால் பார்த்துடலாம், ஆனால் இந்த ஒரு துறவி எங்கேயாவது கிடைப்பானா, இந்த ஞானம் கிடைப்பானான்னு போய் எங்கெல்லாம் தேடினா கிடைக்கவே மாட்டேங்கிறாங்களா. ஞானிகள் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்குது. நீங்கள் வேணால் போய் கோயம்புத்தூர் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தேடிட்டு வாங்க, ஞானிகள் எங்கே இருக்கிறாங்க. கஷ்டம்தானே, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் ஞானிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப குறைவு தான். அதனால் ஆச்சரியவத் பஷ்யதி கச்சித். எவனோ ஒருத்தன் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க,
நான் பிரம்மம்னு கண்டுபிடிச்சவனை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு பகவான் சொல்றார் கிருஷ்ணர். ஆச்சரியத் வததி கச்சிதேனம். அப்படி அவன் கண்டுபிடிச்சா கூட அது 4 பேர் சொல்லி கொடுக்குறான் பாருங்க, அது பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம ஞானம் பெறுறது ஈஸி, ஆனால் இது மாதிரி உட்காந்து சொல்லி கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். அப்படி ஒருத்தன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவன் 100 துறவிகளில் ஒரு துறவி தான் இப்படி செய்ய முடியுது. மீதெல்லாம் துறவி ஆகிடுறாங்க, ஞானி ஆகிடுறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவை அடைவதுங்கிறது மிகப்பெரிய அரிதுடா அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்றும் ரொம்ப ஆச்சரியம், அவன் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒருத்தன் வரான் பாரு நீங்கெல்லாம், அது பெரிய ஆச்சரியங்கிறார். இந்த பணுவல்னு சொல்லக்கூடிய வேத மறை நூல்கள் ஆச்சரியம், அதை புரிஞ்சுக்கிட்டவன் ஆச்சரியம், அதை சொல்லி கொடுக்குறவன் ஆச்சரியம். ஆனால் அதை கேட்க வரான் பாரு ஒருத்தன், அவன் தாண்டா ஆச்சரியங்கிறார். இன்னொரு ஆச்சரியம் இருக்குதுன்னு சொல்கிறார். இது எத்தனை சொன்னி கூட, விளம்பரம் எடுத்து கூட, நிறைய புஸ்தகம் ஃப்ரீயாக கொடுத்து கூட ஒருத்தவங்க கூட புரியலையே, அதுவும் ஆச்சரியமாக தாண்டா இருக்குது. நீ தான் பிரம்மன்னு சொன்னால் கூட புரியலைங்கிறான். நீ நாயின்னு சொன்னால் புரிஞ்சிடுது, கோவம் வந்துடுது. நீ பிரம்மம் சொன்னாக்கா புரியலைங்கிறான். சிரிக்க கூட மாட்டேங்கிறான், ஆனந்தப்பட மாட்டேங்கிறான், அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அது நீ எப்பவுமே பிரம்மம்னு சொல்லுது வேதம். நான் சொன்னா கூட பரவாயில்ல, வேதமே சொல்லுது, கடவுளே சொல்றாரு, பகவான் சொல்றாரு. நான் சொல்றேன்டா அர்ஜுனா, நீ பிரம்மம்னு என்னவோ சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். பெரிய மனுஷன் சொல்றதுனால ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை, உங்கள் இஷ்டம் போல் என்னை கூப்பிட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறோமே தவிர நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இல்லை. அதனால் இந்த துறந்தார் பெருமையை சொல்வது ஆச்சரியம், அதை வாயால் நம்ம சொல்ல முடியாது. இறந்தவர்களை நான் சொல்லிடுறேன், எத்தனை பேர் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த உலகத்தில் மிக உயர்ந்ததுங்கிறது பிறங்கிற்று உலகுங்கிறார். உலகத்தில் மிக உயர்ந்தது எதுன்னு சொன்னோம்னா இந்த அறம் பூண்டார் பெருமை, அறம் பூண்டவர்கள் பெருமை. ஏன்னா துறவரம் பூண்டவர்கள் பெருமை. அவங்க எப்படி துறவரத்தை பூண்டாங்க? அவங்க பெருமையை உலகத்தில் சொல்வதற்கு உயர்ந்ததுன்னு சொல்றார். இந்த உலகத்தில் ஏதாவது உயர்ந்ததுன்னு சொன்னோம்னா துறவிகளை பற்றி பேசுறது தான். இன்னைக்கும் கூட தொலைக்காட்சியில் ஆன்மீகத்தில் எடுத்துட்டோம்னா துறவிகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க அந்த மகான் இந்த மகான் அப்படின்னு மகானுடைய வாழ்க்கையை சொல்றதுல தானே நமக்கு மெய் சிலிர்த்து போகிறோம். அப்படி பார்க்குறோம். இந்த உலகத்தில் மிக நூல்களும் மறைநூல்களும் புகழ்வதற்கும் ஒரு பொருள் இருக்குதுன்னா அது துறவு தாண்டா அப்படிங்கிறார். யார் அந்த துறவின்னு இங்கே சொல்றாரு? இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்றாரு. இருமை வகை தெரிந்து அப்படின்னு சொல்றார். இருமைகளை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு 2 கண்டுபிடிச்சாராம். இந்த துறவி 2 கண்டுபிடித்தார். என்ன 2 கண்டுபிடித்தார்னா, என்னிலே மாறக்கூடியதும் இருக்கிறது, மாறாததும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே மாறுவதும் இருக்குது, மாறாததும் இருக்கிறது அப்படின்னு 2 கண்டுபிடிச்சாங்களாம். இந்த பிரபஞ்சத்தில் மாறாதது எது? இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. எல்லாம் மாறிடுது. சூரியன் இடம் மாறிக்கிட்டே இருக்குது, சந்திரன் இடம் மாறிக்கிட்டே இருக்குது, பூமியை இடம் மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாம் காலத்திலையும் மாறுது, இடத்துலையும் மாறுது, பொருள்லையும் மாறுது. ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்தில் இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இல்லை. ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆகிறது இல்லை, அந்த பொருள் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடுது. எல்லாம் மாறிட்டு தானே இருக்குது. ஆகாயம் மாறுது, காற்று மாறுது, அக்னி மாறுது. மாறாத பொருள் எங்கே இருக்குது? அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். இதே மாதிரி உங்ககிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாறாததும் இருக்குது, மாறுவதும் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவன் தான் நீத்தார் அப்படின்னு சொல்றார். இருமை வகை தெரிந்து இந்த 2ஐயும் கண்டுபிடிச்சவன். எதுன்னு கண்டுபிடிச்சார்? நித்தியம் அநித்தியம், அசையாதது அசைவது, மாறாதது மாறிக்கொண்டிருப்பது. இந்த 2ஐயும் பல பேர்ல சொல்லலாம். இந்த 2 கண்டுபிடிச்சவன் தான் அறம் பூண்டார். அவனுடைய பெருமையை இந்த உலகம் தூக்கி சொல்லும். இப்போ நீங்களும் கண்டுபிடிக்கலாமே, உலகம் போழக்கூடிய அந்த பெருமை உங்களுக்கு வேண்டாமா? உங்ககிட்ட இருக்க 2ஐயும் கண்டுபிடிங்க.
குழந்தை கூட கரெக்டாக சொல்லிடும். தங்கம், உங்ககிட்ட மாறக்கூடியது என்னென்னு சொல்லுப்பா. உடம்பு, நான் வரிசையாக சொல்கிறேன், உடம்பு மாறுமா மாறாதா? நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா? உடம்பு மாறும். சரி, உன்னுடைய சுவாசம் மாறுமா மாறாதா? மாறுது. உள் சுவாசம், வெளி சுவாசம், பிராணனும் மாறிட்டே தான் இருக்குது. பிராணசக்தி கம்மியாக இருக்குது. அப்புறம் பலம் வந்துடுச்சுன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறோம். அம்மா எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது, நான் படுத்துக்கிறேன்னா பிராணன் இல்லைன்னு தானே. அப்போ பிராணனும் மாறுது இல்லையா? இப்போ உங்ககிட்ட தானே பிராணன் இருக்குது, உங்ககிட்ட தானே உடம்பு இருக்குது. மாறுது, கண்டுபிடிச்சிட்டிங்களா? மனம் மாறுதா இல்லையா? நான் ஒன்று ஒன்றா உள்ளே போகிறேன். மனம் மாறுதா இல்லையா? அவனுக்கு இன்பம், துன்பம், கோபம் மாறுதா இல்லையா? சரி, அறிவு மாறுதா இல்லையா? அறியாமல் இருக்குது, ஸ்கூலுக்கு போனோன்னு அறிஞ்சிக்கிட்டோம். ஒரு டவுட் இருந்தது, தெரிஞ்சுக்கிட்டோம். அறியாமல் என்னென்னு உனக்கு தெரியுது, உனக்கு என்னென்னு தெரியணும்னு தெரியுது. அது மாறுதா இல்லையா? அறிவு ஒரே மாதிரியா இருக்குது? மாறிட்டே இருக்குது. மாறுவதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, உன்னுடைய அனுபவங்கள், கனவு, நனவு, உறக்கம், இது மாறுதா இல்லையா? அனுபவங்கள்லாம் மாறுதா இல்லையா? கனவு அனுபவம் மாறிடுச்சு, நனவு அனுபவம் இன்னைக்கு போல் நாளைக்கு இல்லை. அப்புறம் உறக்க அனுபவம் அப்படியே உறங்கிடுறான், முழிச்சுக்கிறோமே, மாறுது. எல்லாமே நான் மாறது தான் சொல்லிட்டேன். மாறாதது ஒன்று இருக்குது, அது நான். நான் மாறிச்சா? உடம்பு மாறினா நான் மாறிடுமா? நிறைய பேருக்கு உடம்பு மாற நான் மாறிடு. நான் கிழவன்கிறான், நான் இளைஞன்கிறான், மாறுகிற பொருளை நானுங்கிறான். அப்போ மாறாத பொருள் ஒன்று இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை, கனவுல நான் இருந்தேன், நனவிலும் நான் இருந்தேன், உறக்கத்திலும் நான் இருந்தேன், நான் எல்லாத்திலும் இருக்கிறேன். ஆனால் கனவு, என்னென்ன உறக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. குழந்தையிலும் நான் இருந்தேன், வாலிபத்திலும் நான் இருந்தேன், வயோதிகத்தில் நான் இருந்தேன், மரணத்துக்கு பிறகும் நான் இருக்கிறேன், இன்னொரு உடம்பு எடுத்து பிறந்தாலும் நான் இருக்கிறேன். நான் மட்டும்தான் எப்பவுமே இருக்குது. இந்த நான் மாறாதது. அப்ப நான் மாறாதவன். மாறாதது அழியுமா? ஒரு பொருள் மாறினாதான் அழியும். மாறாத பொருள் எப்படி அழியும்? அப்ப நான் சாக மாட்டேன், நான் இல்லாமல் போக மாட்டேன். தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒருவேளை இல்லாமல் இருந்து திடீர்னு தோன்றிடுவேனா அப்படின்னு? அப்படி தோன்றவே முடியாது. நீ தோன்றது எப்படி உனக்கு தெரியும்? மறையதும் முடியாது. அப்போ தோற்றமும் இல்லை, எனக்கு மறைவும் இல்லை, மாறவும் இல்லை, வயோதிகம் இல்லை, மூப்பு இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, எதுவுமே இல்லையே. நல்லா தானே இருக்குது அது. நான் எங்கேருந்து கவலை நமக்கு வந்தது? இப்போ உங்ககிட்ட ரெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? மாறுவது எது, மாறாது. அப்போ மாறுவதை நானுன்னு சொல்ல போறீங்களா, மாறாததை நானும் சொல்லுவீங்களா? சரி, மாறுவதை நானுன்னு சொன்னா மாறாதது எது? உங்ககிட்ட இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் எதை நீங்கள் நானுன்னு சொல்ல போறீங்க? மாறுவதை நானுன்னு சொன்னா மாறிட்டியே நீ தான். இப்போ குழந்தை பருவத்தில் நானுன்னு சொல்கிறேன் வச்சேன், அந்த உடம்பு அது நானுன்னு சொன்னால் 15 வயசுக்கு அப்புறம் வாலிபன் ஆயிடுச்சு. அப்போ அது நானுன்னு சொல்லக்கூடாது இல்லை, ஏன்னா குழந்தை தானே நான். இப்போ வாலிபன் நான் இல்லைன்னு சொல்கிறீங்களா? 70 வந்தவனுக்கு நான் அவன் இல்லைங்க, நான் 70 ஆள் வேற வார்த்தை அப்படின்னு சொல்கிறோமா? நேற்று இருந்தவனை கேளுங்க, இன்னும் கேட்காதீங்கன்னு சொல்கிறோமா? அப்போ நிச்சயம் நம்ம மாறாதவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை. மாறாத இருக்கிறதுனால தானே நீங்கள் 50 வயசில் சமாளிச்சதுனா 70 வயசில் தின்றீங்க. அந்த நான் வேற, இந்த நான் வேற என்ன ஆகும் சொல்லுங்கள்? 25 வயசில் சம்பாரிச்சு இந்த உடம்பு 25 வயசில் சம்பாரிச்சதை 70 வயசில் உட்காந்து சாப்பிடுது. என்னையா அவன் சம்பாரிச்சு நீ சாப்பிட்ற அப்படின்னு எது சொல்கிறீங்க? அந்த உடம்பு வேற, இந்த உடம்பு வேறையா? 25 வயசு உடம்பு சம்பாரிச்சதை நீ 70 வயசில் சாப்பிட்றிய, அநியாயம் இல்லை இன்னொருத்தன் பொருளை சாப்பிட்றதுன்னு நம்ம ஒத்துக்கிறோமா? டேய், நான் மாறாதவன். அந்த உடம்பிலும் நான், இந்த உடம்பிலும் நான். உடம்பு மாறும், நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அந்த நான் மாறாதது நீங்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏதோ வாய் வார்த்தைக்கு நான் பேசுகிறேன். நீங்கள் அழிய மாட்டீங்க, சாகவே மாட்டீங்க, உங்களை சாகடிக்கவே முடியாது. இல்லையா? உடம்பை அடித்து கொண்டுடுவாங்களே, உடம்பு மாறுறதானே.
அவன் கொன்னா விட்டாலும் நீ சாகத்தானே போற ஒரு நாள். செத்துட்டா எல்லாமே இல்லாமல் போயிடுறாங்களான்னு பிறக்கிறாங்களே, இல்லை சொர்க்கத்துக்கு போய் அங்கே இருக்கிறாங்களே, நரகத்தில் இருக்கிறாங்க, இருக்குந்தா இருந்துக்கிட்டேன்னா இருக்கிறாங்க. நான் என்பது மாறாதது அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்னு வைங்க, அவன் தான் ஞானி. அப்போ நான் யாருன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவான்? நான் மாறாத, அழியாத பூர்ணமஸ்துன்னு சொல்லுவான். ஒரு அழிகிற பொருள் குறைஞ்சிடும், மாறுற பொருள் அந்த பொருளாக இருக்காது, இன்னொரு பொருள் ஆகிடும். நான் இன்னொரு பொருளாக ஆக மாட்டேன், குறையவும் மாட்டேன். நான் எப்போ எப்படி இருப்பேன்? பூர்ணம். பூர்ணம்னா என்ன? முழுமை. முழுமைனா என்ன? நிறைவு. நிறைவுனா என்ன? திருப்தி. திருப்தினா என்ன? ஆனந்தம். இப்போ எவன் ஒருவன் தன்னை பூர்ணானந்தம்னு கண்டுபிடிச்சானோ, இந்த உடம்பை நானுன்னு சொல்லுவானா இனிமேல்? மாறுறத எதை நீ நானுன்னு சொல்லுவேன்? எந்த உடம்பை நானுன்னு சொல்ல போற? குழந்தை உடம்பையா சொல்ல போற? அந்த உடம்பு அப்பயே போயிடுச்சு. நேற்று உடம்பு நேத்தோட போயிடுச்சு, நேற்று மனசு நேத்தோட போயிடுச்சு, நேற்று அறிவு நேத்தோட போயிடுச்சு. இன்னும் நாளைக்கு வரப்போகிறது என்னென்னவோ வரப்போகுது. அதை நானுன்னு சொல்ல போகிறோமா? அதனால சொல்றார், இருமை வகை தெரிந்து தன்னிடம் இருக்கின்ற அழியாத மாறாத பூர்ண வஸ்துவாக தன்னையும், அதை சார்ந்திருக்கின்ற அழிகின்ற மாறுகின்ற அபூர்ணமான குறைவுடைய இந்த சரீரம், பிராணன், மனசு, புத்தி போன்ற அறியாமை. அறியாமை அழிஞ்சு போச்சு பாருங்க ஞானத்துல. அறியாமையும் மாறக்கூடியது தானே. இந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய அவித்யா, அதனால் உண்டாகக்கூடிய அறிவு, அங்கிருந்து பிறக்கின்ற உணர்வு, அதற்கு பின்னாடி இருக்கின்ற சக்தி, அதனால் இருக்கின்ற உடம்பு, அதுக்கு தேவைப்படுகின்ற இருக்க உடைமைகள் எனதுங்கிறது, இது அத்தனையுமே நான் அல்ல. அவை மாறக்கூடியது, அழியக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது. நானோ மாறாமல் இல்லாமல் போகக்கூட முடியாத நித்திய சுத்த புத்த ஆனந்த வஸ்துன்னு ஒருத்தன் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸில் மட்டுமே கிடைக்காது, நீங்கள் தினமும் இதை சிந்திச்சு பார்க்கணும். சுவாமி சொல்லிட்டார், நானுங்கிறது அழியாதுங்கிறாரே, நான் அழிவு குறிச்சானே பயப்படுறேன். பயம்தானே எனக்கு காரணமாக இருக்குது. நான் பயந்து சாகிறேனே, எனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குதே. அந்த பயத்தை யோசனை பார்க்க ஏதோ அழிஞ்சிடுங்கிற பயம் தானே இருக்குது. என்ன அழிஞ்சிடும்னு எனக்கு தெரிய மாட்டேங்க, நான் பயம் மாட்டேன். பயம் எங்கே வருங்க? அழிவில் தானே வரும். ஒருத்தன் அழிஞ்சிறதை பற்றி தானே பயப்படுறான். பயமே பொருள் அழிஞ்சிடுமோ, பணம் அழிஞ்சிடுமோ, உறவு அழிஞ்சிடுமோ, என் மகன் அழிஞ்சிடுவானோ, என் மகளுக்கு அழிவு வருமோ, நாசம் வருமோன்னு பயம் தானே. பயத்துக்கு எங்க? அழிவு குறித்து தானே. அப்போ நான் யார்? அழியாதவன்னு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. எனக்கு எப்படிங்க பயம் வரும்? இப்போ பயம் எங்க இருக்குது நம்ம கிட்ட? என்கிட்ட இல்லை, என் மனசுல இருக்குது. என் மனதில் இருக்கிற பயத்தை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இது எப்படி இருக்குதுங்க? என் மனசுங்கிறது நான் அல்ல. என் உடை மாதிரி, என் கண்ணாடி மாதிரி, என் செருப்பு மாதிரி. என் செருப்பு கிழிஞ்சிச்சுன்னா நான் வருத்தப்படுவேனா? அதுவும் வருத்தப்படுறாங்க. ஆனால் மனசை நானுன்னு நினைக்கிறாங்க, பிராணனை நானுன்னு நினைக்கிறாங்க, உடம்பை நானுன்னு நினைக்கிறாங்க, அறிவை நானுன்னு நினைக்கிறாங்க, அவித்யாவை நானுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நானுங்கிறத தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. மாறக்கூடியதை நானுன்னு சொல்கிறாங்க, மாறாததை அவர்கள் என்றுமே உணரவில்லை. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அது பேர் மனனம். இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இது பேர் சிரவணம். சிரவணத்தோட கிளாஸ் முடியல. நீங்கள் போய் என்ன பண்ணணும்? என் துன்பங்கள் எல்லாமே மாறுவதை குறித்து. மாறுவதை குறித்து ஏன் நான் துன்பப்படணும்? அது மாறாமல் இருக்க போகிறதே கிடையாது. ஒரு பொருள் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அதை பற்றி வருத்தப்படுவோமா? வானத்தில் பார்க்குறோம், அழகான மேகம் இருந்தது, அது முயல் மாதிரி தெரியுது, அது மாறிடுச்சு, வருத்தப்படுவோமா? சரி, இன்னொன்று ஆயிடுச்சு, அதுவும் ஆனந்தமாக தானே இருக்குது. அப்போ மாறுகிற பொருளை மாறாமல் வைப்பது கஷ்டம். உடையிற பொருளை உடையாமல் வச்சிருக்கவும் முடியாது. இந்த தீபம் அணையாமல் இருக்கணும்னு பார்க்கவே முடியாது, அணைஞ்சு தான் போகும். திரி அது தீர்ந்து போகலாம், எண்ணெய் தீர்ந்து போகலாம், இந்த உடம்புக்கும் ஆயில் தீர்ந்து போகலாம். மாறக்கூடியதை மாறாமல் வைப்பது முடியவே முடியாது. நாய் வாழை நிமித்துற மாதிரி. எதுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த மாறக்கூடியதை மாறாமல் வைக்க தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அழியக்கூடியதை அழியாமல் இருக்கிறது தானே இவ்வளோ கஷ்டம். பணம் அழிஞ்சிருமேன்னு கஷ்டப்படுறோம்,
உடம்பு அழிஞ்சிடுமேன்னு கஷ்டப்படுறோம், உறவு அழிஞ்சிடுமேன்னு கஷ்டப்படுறோம், உடைமைகள் அழிஞ்சிடுமேன்னு கஷ்டம். எல்லாம் அழிவு நாசம் இல்லாமையை குறித்து பயந்துக்கிட்டே இருக்கிறோம். அதை நாம் அனுதினமும் சிந்தனை செய்யணும். அது பேர் மனனம். தெளிவாயிடுச்சா? இந்த இருமை தெரிஞ்சிடுச்சா? மாறுகின்றதையும் மாறுவதும் கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான். அப்போ மாறாதது நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் செய்வது மனனம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது அப்படி வாழணும். எப்படி வாழணும்? நான் பூரணம்னு ஆனந்தமாக வாழணும். திடீர்னு ஆனந்தம் குறையும். அப்போ உனக்கு அறிவு வேலை செய்யலைன்னு அர்த்தம். மனம் பழையபடி தன்னுடைய பழக்கத்துக்கு போயிடுச்சு. அப்போ மனமே சொல்வதை கேள், நீ என்னுடைய கருவி. எனக்கு கரண்டி, செருப்பு, கண்ணாடி, தொப்பி, இது மாதிரி எனக்கு மனம்ங்கிற ஒரு கருவி இருக்கு. நான் கரண்டி கொண்டு ஒரு பொருளை எடுக்கலாம், செருப்பு போட்டுட்டு முள்ளில் நடக்கலாம். மனதை கொண்டு நான் உணர்வுகளை பெறலாம். இது பச்சை, இது நீலம், சிவப்பு, இது தேனு, மிளகாய், காரம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மனசு தேவைப்படுது. சும்மா கண்ணு நமக்கு காட்டி தான் கொடுக்குது. அதை பச்சைன்னு சொல்றது மனசு தான். நாக்கு நமக்கு தேனுன்னு காட்டி கொடுக்குது. அந்த தேனுன்னு மனசு தான் அது ருசிக்குது. மீதியெல்லாம் வெறும் கேட்டு தான். கண் வழியாக உள்ள போகுது, காது வழியாக போகுது, நாக்கு வழியாக போகுது. ஆனால் நாக்கா சுவைக்குது? மனம் தானே. அப்போ மனத்தின் மூலம் தானே நான் சுவைக்கிறேன். அப்போ மனம் எனக்கு என்ன? ஒரு கருவியாக இருக்கிறது. அப்போ நான் என்ன சொன்னேன்? மனம், பயப்படாதே, நீ என்னுடைய கருவி. நீ பயந்துனா எப்படி நான் பயன்படுத்துவேன் உன்னை? சமாதானமாக இரு. நான் அழிஞ்சிருவேன் தானே நீ பயப்படுற. நான் அழிய மாட்டேன், ஆனால் நான் எப்பொழுதும் இருப்பேன், உன் வேலையை நீ பார் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அது நிதித்தியாசனம்னு பேர். தன் வாழ்க்கையை நெறிப்படுத்துது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பிரம்ம நிலையை, அழியா நிலையை, அழியா நிலைக்கு இன்னொரு பேர் அமிர்தத்துவம்னு பேர். மிருத் என்றால் மரணம்னு அர்த்தம். மர்கயா, மிர் அப்படின்னா மரணம், மர்னா மரணம். மிருத் என்றால் சாவு. மிருத்யு என்றால் யம தர்மராஜா, அவர் பேர் மிருத்யு அப்படின்னு பேர். அமிர்த்துன்னு என்ன? மரணம் இல்லாதது, மரணமில்லா பெருவாழ்வுங்கிறாங்க. அவங்க எதனால அமிர்தம் குடிச்சு தான் அப்படி ஆயிட்டாங்க. அமிர்தம்னா என்ன? ஞானம்தான் அமிர்தம். இது ஞானாமிர்தம். ஞானம் என்ற அமிர்தத்தினாலே அழியாதவளா ஆகிட்டாங்க. இன்னும் இங்கே வானத்தில் கொடுப்பாங்க, அமிர்தம் குடிச்சு அவன் சாகாமல் இருக்கிறான் 2 நாள் அப்படின்லாம் கிடையாது. ஞானத்தை பெற்றவன் அழியாதவன் என்று தன்னை கண்டுபிடிக்கிறான். புதுசாக அவன் அழியாதவன் ஆகலை, எப்போவுமே அழியாதவன் தான். இவனுக்கு அது தெரியல. இப்போ ஞானம் தெரிய வைத்த பிறகு அவன் எப்பொழுதும் போல அழியாதவன் என்று அவன் வாழ்கிறான். அப்புறம் அவருடைய பெருமையை தான் இந்த உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்றார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்தது அப்படின்னு போட்டிருக்கிறாரா? வித்து அது அப்படின்னு அர்த்தம். அசை போட்டார். ஏன்னா அந்த வெண்பானுடைய சவுண்டுக்கு வரணுன்றதுனால வித்தது. இந்த யானை அடக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அது துரட்டி அல்லது தோட்டின்னு பேர். அது தோட்டின்னு சொல்கிறாங்க. அங்குசன் கூட சொல்லுவாங்க. ஒரு குச்சி இருக்க முனையில் ஒரு ஊக்கமாக இருக்கும். அதை உடம்புல போட்டு அப்படி கொத்தினோம்னா அது கொஞ்சம் வலிக்கும். அது வலிக்குன்னா அது அந்த வலியெல்லாம் பெரிய வலியெல்லாம் கிடையாது. அதுக்கு எஜமான் என்ன சொல்கிறாருன்றது அது தெரிஞ்சுக்கும். அதுக்கு பாஷை. அது குத்தி எப்படின்னா அவன் ஏதாவது சொல்லுவான். அதுக்கு ஒரு மொழியே வேறு. நம்ம கேரளாவில் இருக்கவங்க அதுக்கு ஒரு மொழியை யானைக்கிட்ட பேசுகிறாங்க. அது தமிழும் இல்லை, மலையாளமும் இல்லை, ஏதோ ஒரு சத்தம் சொல்லுவாங்க. அது அப்பா காலத்துலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு வராங்க. அது சொன்ன உடனே அது முட்டிக்கால் போட்டுடும். அப்புறம் ஒரு சத்தம் கொடுப்பார். அது ஆசீர்வாதம் பண்ணும். அப்புறம் பலம் போகும். அப்புறம் நில்லுன்னா நிற்கும். இதெல்லாம் அவருக்கு சொல்லித்தரார். அதுக்கு அத்தனைக்கும் அவ்வளோ பெரிய உருவத்தை அவன் எப்படி அடக்கிறான்? சின்ன குச்சி தானே வச்சுட்டு பண்ணுறான். அது மாதிரி அதுக்கு உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். இந்த 5 கரத்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா? யானைக்கு எத்தனை கரம் இருக்குது? 4 காலம், 4 கரங்கள். துதிக்கையும் ஒரு கரம் இருக்குதுல்ல. அப்போ 5 கரத்தவன் தான் அவன். ஆனால் பிள்ளையாருக்கு அவர் பேர், யானைக்கு அவன்.
நமக்கும் 5 புலன்கள் இருக்குது. கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல். இந்த 5ஐயும் நம்ம யானையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றணும். உரன் என்னும் தோட்டியான். உரனுங்கிற சமதமம் என்று சொல்லக்கூடிய மன அடக்கம் புலனடக்கம் என்கின்ற ஒரு முறையினால எவன் ஒருவன் தன் புலன்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறானோ, யானை அடக்கிறது மாதிரி உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்தது. வரன் அப்படின்னா என்னென்னா, நம்ம பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டிங்களா அப்படின்ற வரன்னா தேடி பிடிக்கிறதுன்னு அர்த்தம், வேண்டி பெறுவதுன்னு அர்த்தம். வேண்டி வேண்டி தேடி பெறுவது தான் வரன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ வேண்டி பெறுறோம். அறிவு, புகழ், செல்வம் இதெல்லாம் வேண்டி பெறணும். ஆனால் உண்மையிலே வேண்டப்படுவது எது தெரியுங்களா? மோட்சம், ஞானம்தான். அது பேர் வரேண்யம்னு பேர். வேண்டி பெறுவதிலே மிக உயர்ந்தது மோட்சம்தான், இந்த பிரம்ம ஞானம்தான். ஆத்ம வித்யாவில் சொல்லிக் கொடுக்கின்ற உபநிஷத்தை பற்றிய சாராம்சம் நம்ம பேசி சொல்லிடுறோம் இல்லையா? இது தான் ஒருத்தன் உயர்ந்த வரன்கிறார். சாமிகிட்ட போனால் என்ன கேட்போம்? மகனே என்ன வரம் வேண்டும் கேள். அப்போ அது பேர் வரம்னு பேர். இவன் கேட்குறது வரேண்யம்ங்கிறான். எனக்கு இது கொடுங்க அப்படின்ற. அதே தான் வரம்னு சொல்கிறோம். வீட்டுக்கு வரம் பெற்று பிறந்து குழந்தடா. அதனால் சபிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தில் வரேண்யம்னு சொல்லுது. இந்த பர்கோ தேவஸ்ய தீமகி, பர்க என்று சொல்லக்கூடிய இந்த ஒளி பொருந்திய ஞான ஒளி பொருந்திய ஆதித்யன் சூரியனுடைய ஞானத்தை வேண்டி பெறுங்கள் அப்படின்னு சொல்லுது. தேவசிய தீமகி, அந்த தேவனுடைய அந்த ஞானத்தை வரேண்யம் கேளுங்க அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை பூணூல் போட்டுற பையன் தினமும் பல முறை சொல்கிறான். அவன் அர்த்தம் தெரிஞ்சிருந்தான்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கான். என்னப்பா தினமும் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு கேட்குறமே, அது நீங்கள் ஒரு முறை கூட எங்களுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. நான் மந்திரத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறேனே. டே மந்திரம் தான்டா சொல்கிறா அப்படி. பர்கோ தேவசிய தீமகி தியாயோன பிரச்சோதயாத், அதுதான் எனக்கு பிரச்சோதம். என்னை ஒளி பொருந்தவன் ஆகட்டும், அதை நான் தியானிப்பவனாக இருக்கட்டும், அதை சிந்திப்பவனாக இருக்கட்டும் அப்படின்னு தினமும் நம்ம குழந்தைங்களுக்கு பாரத நாட்டில் ஞானத்தை கற்றுக்கிறது தான் சின்ன குழந்தையிலேருந்து பூண்டல் போட்டு சொல்லித்தரோம். சார் நாங்கள் பிராமணர்கள் எங்களுக்கெல்லாம் இல்லைன்னாலும் உங்களுக்கு அதுதான். இன்றைக்கி நம்ம அதை தொலைச்சிட்டோம். அன்றைக்கி எல்லாருக்குமே யஜ்ஞோபவீதம் அணிவித்து மந்திரம் சொல்லிக் கொடுத்து சில நிஷ்டைகள் அவன் அந்த மந்திரம் பூணூல் போட்ட பிறகு அவன் நிஷ்டையில் இருக்கணும். பிரம்மச்சாரி நிஷ்டை, புலநடக்கம் தானே பிரம்மச்சாரி. இப்போ புலநடக்கத்துக்கு நல்ல வழி உரன் என்னும் தோட்டிங்கிற மாதிரி இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி அது உள்ளுக்குள்ளே ஏற்ற ஏற்ற அவன் கண்கள் வந்து நல்லதை மட்டும்தான் பார்க்க விரும்புது, அல்லதை போனால் திரும்பிக்குது. காதுகள் நல்லதை மட்டும்தான் கேட்குது, மீதி அல்லதை கேட்டோம்னா தானாக மூடிக்குது. மனசில் மூடிக்குவான், காது திறந்தானே இருக்குது, என்ன பண்ணுறது? அவங்க ஏதோ சொல்கிறாங்க கேட்டுட்டு விட்டுடு, ஏதோ காட்டினாங்க பார்த்துட்டு விட்டுடு, ஏதோ கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு விட்டுடு, ஏதோ படுக்க சொன்னாங்க படுத்துட்டு விட்டுடு அப்படின்னு அதை அனுபவித்து விட்டுடுறான். அதை நாக்கி போகிறதில்ல, நல்லதை மட்டுமே நாடுகிறான். அப்படிப்பட்ட புலன்கள் இருக்கட்டும். அல்லவத்தை நாம் புலன்களை செலவு பண்ண வேண்டாம். கண்ணு வந்து அறிவு தரும் கருவி தானே. இது பச்சை, இது சிவப்பு, இந்த சிவப்பு போட்டோம்னா வண்டி நிறுத்தணும், மஞ்சள் போட்டோம்னா தயாராக இருக்கணும், பச்சை போட்டால் ஓடணுங்கிறத கண்ணு தானே காட்டி கொடுக்குது. இப்போ கண்கள் அறிவு தானே கொடுக்கணும், இன்பம் தரணுமா? காது அறிவு தானே தரணும். ஸ்கூலில் போய் காதால் தானே கேட்குறீங்க டீச்சர் சொல்கிறத, அறிவு தானே கேட்கணும். ஆனால் இன்பம் தரணுமா? நாக்கு பசி போகணும், நாக்குக்கு என்ன வேலைங்க? இது கசப்பு, இது புளிப்பு அப்படின்னு அறிவு தானே கொடுக்கணும். அது இன்பம் தரணுமா என்ன? மூக்கு இது துர்நாற்றம், இது சந்தனம்னு அறிவு தானே கொடுக்குது. இப்போ கையினுடைய தொடு உணர்வெல்லாம் அது, இது சூடு, இது குளிர்ச்சி, இது வழவழப்பு, இது சொரசரப்பு, இது கதகதப்பு, அறிவு தானே கொடுக்கணும். இப்போ புலன்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருது உனக்கு? ஐவகை அறிவுக்கு தானே கொடுத்துருக்குது. நீ ஐவகை இன்பத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். எல்லாரும் ஐவகை
இன்பத்துக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். என்னடா உனக்கு கொடுத்தது எதுக்காக, நீ பயன்படுத்துறதுக்காக? அப்போ ஒருத்தன் அறிவுக்கு பயன்படுத்தினா எங்கே கொண்டு போகும், இன்பத்துக்கு பயன்படுத்தினா எங்கே கொண்டு போகும்? அதில் இன்பத்துக்கு பயன்படுத்தினா அது பேர் பிரேயஸ்ன்னு பேர், அறிவுக்கு பயன்படுத்தினா அது பேர் ஸ்ரேயஸ்ன்னு பேர். ஸ்ரேயஸை கொண்டு போகணும்னா இந்த இன்பத்துக்கு போடுற யானையை பிடிச்சி இழுக்கணும். இல்லைன்னா இந்த தோட்டி இல்லைன்னு வைங்க, இந்த யானை சாலையில் போகக்கூடிய கடையில் இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். அதுக்கு ரோட்லேயே கூட்டிகிட்டு போக முடியாது, துந்திக்க சும்மாவே இருக்காது. அங்கே எங்கேயும் போயிட்டு எதாவது எடுத்துரும். யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் பிறப்பிற்கோர் வித்தது. வைப்பிற்கோர் வரன் என்னும் வைப்பு. வைப்புன்னா என்ன? வீடு பேருங்கிற பெரிய உச்ச நிலை, அதுதான் வைப்பு. அதை தேடி பெறுவதற்கு இது தாண்டா வழிங்கிறார். வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, தேடி பெறக்கூடிய அந்த வீடு பேருங்கிற மோட்சத்திற்கு இதுதான் முதல் படி அப்படின்னு அவர் சொல்றார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இந்த 5 புலன்களையும் வசப்படுத்திட்டன்னு வைங்க, கண்ணை வசப்படுத்திட்டன்னு வைங்க, அது வேண்டாததெல்லாம் பார்க்காது. 5 புலன் அடங்கிடுச்சுன்னு வச்சுங்க, மனசுக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. பழசெல்லாம் நினச்சி பார்க்கும். இப்போ 10 வருஷமா 5 புலனையும் அடக்கி வச்சிருக்கிறான். இப்போ மனசுக்கு என்ன விஷயம் இருக்கும்? நீங்கள் பார்த்த விஷயத்தான் மனசு யோசிக்கும், கேட்ட விஷயந்தான் மனசு யோசிக்கும், சாப்பிட்ட விஷயந்தான் மனசு பேசிகிட்டு இருக்கும். இப்போ மனசு பேசிக்கிட்டே இருக்குதுன்னா அது எங்கேருந்து அதுக்கு மேட்டர்லாம் கிடைச்சது விஷயம்? இந்த புலன்களில். இந்த கேட் 5 மூடுங்க, ஒரு 10 நாள் மூடுங்க. எங்கே இருக்குது? இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு மூட முடியுமா? துறவு வாழ்க்கை. கண்டும் காணாமல், கேட்டும் கேளாமல், உண்டும் உண்ணாமல், முகர்ந்தும் முகராமல், தொட்டும் தொடாமல், பட்டும் படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே வாங்கினேன். மனசில் சிந்திக்கிறது விஷயம் இருக்குமா? கவலைப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ விஷயம் இருக்குமா? உங்களுக்கு பயப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் எல்லா விஷயங்கள் எங்கேருந்து வருது? இந்த 5 கேட்லேருந்து தானே வருது. எவன் ஒருவன் இந்த 5 அவித்தான், இந்த 5ஐயும் மூடிட்டான். மூடிட்டான்னா என்ன? ஃபில்டர் பண்ணுறான். யார் உள்ள வரலாம், யார் உள்ள வரக்கூடாது அப்படி. அந்த ஃபில்டரிங் தான் முக்கியமே தவிர கம்ப்ளீட்டாக நம்ம கண்ணை குத்திக்கிறதோ காதை நோண்டிடுறதோ எல்லாம் கிடையாது. இருக்கட்டும். 5 அவித்தான். அப்போ அவனுக்கு கிடைக்கின்ற அந்த மன வலிமைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவனை அசைக்க முடியுமா? அவன் கண்ணில் ஏதாவது பொருளை காமிச்சு ஏமாற்ற முடியுமா? காதில் இன்பமாக பேசி அவனை கவுக்க முடியுமா? நாக்குக்கு ருசியாக கொடுத்து அவனை மடக்க முடியுமா? உடம்புக்கு சௌகரியம் கொடுத்து அவனை இழுக்க முடியுமா? அசைக்க முடியாது இல்லையா? அந்த அவனுடைய ஆற்றல், அதை கண்டு இந்திரனே பயப்படுவானான். அங்கே இந்திர லோகத்தில் இருக்கிற கோமான்னு சொல்கிறாங்க, அகல் விசும்புளார், விரிந்த விசும்புன்னு சொல்லக்கூடிய வானத்தில் வசிக்கின்ற தேவலோகத்தில் இருக்கின்ற கோமான். கோமான்னா ராஜா, தேவேந்திரன். அவனே ஐயோ பூமியில் ஒருத்தன் இப்படி இருக்கிறானே, அவன் மேலே வந்தானா என் பதவி போயிடுமே, அவனுக்கு பயம் வந்துடும். இந்த துறவியோ இந்த வைராகியம் உடையவனோ பூமியில் ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டே வந்தானா இந்திரனுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கான். இங்கே கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டியில் நிறைய பேர் வைராகியம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்திரனே ஏண்டா அதை சொல்லி வேற எனக்கு பயமுறுத்துற? அவன் இன்னும் 20 வருஷம் 10 வருஷத்தில் இங்கே வந்தானா முதல்ல ஏன் போஸ்டில் காலியாகும் அப்படின்னு அவன் பயப்படுவானான். அவனுடைய ஆற்றல்ங்கிறார். இப்போ இந்திரனே சாலும் கரி. கரின்னா மிக பெரியதுன்னு அர்த்தம். கரிமா அவனுக்கு பயத்துக்கே அது அதிகமான பயத்தை உண்டாக்கும். இந்திரனே பயந்துருவான், அவனுக்கே சாலும், அவனுக்கு லெவலுக்கு அது வந்துடுதுன்னு அர்த்தம். இது உனக்கு சாலுமோ அப்படின்னாக்கா உனக்கு பொருந்துமான்னு அர்த்தம். இந்திரன் எனக்கு பொருந்திடுவானே அப்படின்னு ஒரு பயத்தில் அவன் நடுங்கிறானா. அப்போ எப்படியாவது இன்பத்தை கொடுத்து நம்ம திசை திருப்ப பார்ப்பான். திலோத்தமையும் மேனகையும் அனுப்பி நம்முடைய கவனத்தை கலைப்பான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ எவன் ஒரு புலநடக்கத்துக்கு வந்திருக்கிறானோ அவனுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். அதை தாங்கணும். இந்திரனும் அஞ்சுவான். செயற்கரிய
செய்வார் பெரியர், சிறியர் சேர்க்கரிய செய்கலாதார். இப்போ எப்பவுமே நெகட்டிவாகவும் பேசுவார்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். பாசிட்டிவாக வாய்மை எனப்பதுன்னு சொல்லுவார். பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படி உள்டா இப்போ வேற மாதிரி சொல்கிறார். இப்படி தான் துறவிகள்னு இருக்கிறாங்க. துறவிகள் ஆகிறது ரொம்ப சுலபம். மனைவி இல்லை, பொருளாதாரம் போயிடுச்சு, வீடெல்லாம் விற்றுட்டாங்க, தங்கறதுக்கு இடல, வாடகை கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லை, உறவினர்களாம் யாரும் என்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் ஊரை விட்டு வெளியே வந்து இந்த மடத்தில் இருந்துக்கிட்டு சாமிக்கு ஏதோ உதவி செய்துக்கிட்டு சந்தனம் அரைச்சிக்கிட்டு சமயத்தெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன், 3 வேளை சோறு கொடுத்துட்றாங்க, படுக்க இடம் கிடைக்குது அப்படின்னு சன்னியாசி இருக்கிறான். அவர் சிறியருங்கிறார். அப்படிப்பட்டவன் உலகத்தில் சன்னியாசிங்கிற பேரில் நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பெருமை நினச்சிட்டு அவன் வந்து தேய்க்காத, அவன் சிறியவன். அப்போ யார் தான் பெரியவர்? சன்னியாசியோட பெரியவன் ஒருத்தர் இருக்கிறான். செயற்கரிய செய்பவர், செய்ய முடியாததை செய்வன் தான் உண்மையான சன்னியாசிங்கிறான். இப்போ செயற்கரியது எதுங்க சொல்லுங்க? ஏரோப்ளேன் செய்கிறதா? பெரிய பிரிட்ஜு கட்டுறதா? மனதை அடக்கிறது. மனதை அடைக்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமானது. செயற்கரிய செய்பவன் யாரு? மனம் அடங்கியவன். அவன் தான் பெரியவன், அவன் தான் துறவி. வெறும் துறவியாயிருந்து மனதை அடக்க முடியாதவன் சிறியவர் அப்படின்னு சொல்றார். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். துறவுன்னு சொல்லிக்கிட்டு மனதை அடக்க தெரியாதவன் சிறியவன்கிறார். சின்ன புத்தி உடையவன், அல்பன். இப்போ துறவுக்கு டெஃபினேஷன் எப்படி வருது பாருங்க. தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் அப்படின்ற முறையில் அவர் எப்பவுமே வள்ளுவர் சொல்லுவார்னு நான் சொல்லியிருக்கிறோம். அப்போது செயற்கரிய செய்வார் பெரியர். துறவி தொறிவன் சொல்கிறவன் எப்படின்னா, செயற்கு அரியதை ஆகிய புலனடக்கையும் மனடக்கத்தையும் சமதமங்களை கொண்டு வந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்களெல்லாம் அவன் துறவியாக இருந்தாலும் கூட சிறியர், செயற்கரிய செய்கலாதார், மனதை அடக்க முடியாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிந்தான். 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அவன் கட்டு அப்படின்னா அவர்கட்கு அப்படின்ற அந்த கட்டுங்கிறது அவர்கட்கு, இவர்கட்கு, இவர்களுக்கு, அவர்களுக்குங்கிறது கட்டு, அவர்களுக்கே உலகு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கிறது தான் நல்லது. இது ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு குறள் கொண்டா போயிடலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சரி, இந்த துறவிகள் அவனுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய பெருமை என்ன அப்படின்னா, அவனுடைய மறைமொழி காட்டிவிடுமா. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, இந்த பூமியில இந்த துறவி, இந்த பரமஹம்சர், அவருடைய பெருமை என்னங்க அப்படின்னா, அவர் பேசுகிற பேச்சிலேருந்து தெரியுமா. அவர் பேச மாட்டார், பேசினாது நிறைவாக இருக்கும். நிறைமொழி மாந்தர். நிறைமொழிங்கிறது வேதம், வேதாந்தம். அதுக்கு தவிர நிறைவான ஒரு மொழி இருக்குதா? ஏதாவது சொல்லணும்னா வேதாந்தம் சொல்லுவது தான் சொல், மீதெல்லாம் வெறும் வெட்டி பேச்சு. அது போல் நிறைமொழி. அந்த நிறைமொழி என்று சொல்லக்கூடிய வேதாந்த உட்பொருளை கண்டுகொண்ட அவர்கள் பெருமையை நீ என்ன சொன்னா, அவர் பேசுகின்ற மறைமொழி காட்டிவிடும். அவங்க பேசுறது வேதாந்தமா இருக்குமா? அவரு தமிழில் தான் பேசுறாரு, சொந்தமாக தான் பேசுறாரு இல்லை, அவருடைய பேச்சு மறைமொழிக்கு ஈடுபடு, வேதாந்தத்திற்கு வேதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பெருமையே அவங்க சொல்லுவதெல்லாமே வேதங்கள், பேச்செல்லாம் வேதமாகவே இருக்கும். இப்போ சங்கருடைய பாஷ்யமோ பகவத்தில் கண்ணன் பேசுறது அத்தனையுமே வேதங்கள் தான். வேதங்கள் மந்திரமாக தான் இருக்கும். ஆனால் சாதாரண மனிதர்களும் கூட உட்பொருளை அறிந்து கொண்டவர்கள், நிறைமொழி மாந்தர்கள். எவன் ஒருவன்
இந்த நிறைமொழின்னு சொல்லக்கூடிய முழுமையான தத்துவமசி என்றது பேர் தான் நிறைமொழி. அது ஒரு மொழினா தத்துவமசி. தத்துவமசி என்பதை எவன் ஒருவன் அறிந்து கொண்டானோ, அல்லது நிறைமொழி மாந்தன்கிறத ஸ்ரோத்ரியன்னு வச்சுக்கலாம். குருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டவன், நிறைமொழியை கேட்டு தெரிந்து கொண்ட நிறைவான மொழியை, தத்துவமசியை குருவிடமிருந்து கேட்டவன் நிறைமொழி மாந்தர். அப்படிப்பட்ட மனிதர்கள் அவருடைய பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த பூமியில் இந்த வேதாந்தம் போன்றதெல்லாம் அது காட்டி கொடுக்கும். இவன் தான் அவன். அல்லது அவன் பேசுகின்ற பேச்சே நிறைமொழியாக இருக்கும், மறைமொழியாக இருக்கும். மறைமொழிங்கிறது குஹ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. குஹ்யம் ராஜகுஹ்யம். தன்னை ஆத்மான்னு கண்டுபிடிக்கிறது, தன்னை அழியாத பூர்ண வஸ்துன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மறைவானதுங்கிறாங்க. இது வரைக்கும் ரகசியம் யாருக்குமே தெரியலையா. இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்குது. நம்மக்கிட்டே அழியாததும் அழிவதும் இருக்குது. ஆனால் அழிவதை தான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அழிவதை நான் இல்லைன்னு சொல்கிறோம். நான் அதை பற்றி கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் அதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் அழியாதவனாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். பத்தாமவன் தன்னையே தேடுற மாதிரி அழியாத பொருளை இந்த உலகத்தில் தேடுறோம். அழியாத பொருள் நீ தான். அழியாத பொருள் எதுங்க? அழியாத பொருள் எதுங்க? அழியாத பொருள் ஒரு 2 கிலோ கொடுங்க அப்படின்ற. 2 கிலோ வாங்கினா அழிஞ்சிடும்டா. அழியாத பொருள் கிலோலையாக இருக்கும். அழியாத பொருள் ஒரு 10 கிலோ கொடுங்க சார். அப்போ 10 கிலோவும் தீந்துடும். அப்போ 11, 100, 1000. அழியாத பொருளுக்கு அளவு கிடையாது. ஆனால் அழியாத பொருளை எல்லாரும் கடைத்தெருவில் தான் தேடுறாங்க. 5 வருஷம் கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் தானே கொடுத்துருக்குறான், அதுக்கப்புறம் அழிஞ்சிடும் தானே அர்த்தம். அழியாத பொருள் நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது. சரி, அழியாத உடம்பு கொடுங்கன்னு கேட்டோம்னா அதுவும் கிடைக்குமா? கடவுள் உடம்பெல்லாம் அழியதான் போகுது, அப்படி ஒரு உடம்பே இல்லைடா. அழியாத பொருள் உலகமெல்லாம் தேடுறியடா. நீ தேடுறது நீ தானே. அழியாத பொருள் நீ தானே. இப்போ 10ஆம் அவன் தேடுற மாதிரி தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அப்போது அவன் அழியாத வஸ்துன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் அது சொல்கிறதுல என்ன பெரிய கஷ்டம்? அந்த அழியாத பொருள் தன்கிட்டயே மறைந்து ரகசியமாக இருக்கிறதுனால அது மறைமொழிங்கிறாங்க. அது மறைந்திருக்கு தான் ரகசியமாக. அவருடைய பேச்சு காட்டி கொடுத்துரும். அவர் அதைத்தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பார்த்துட்டு அடுத்த நாள் துறவு பற்றி ஒரு அதிகாரம் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த 27வது குறளையும் நம்ம பார்ப்போம். அது சுவை ஒளின்றதை நம்ம பார்ப்போம். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. கணமேயும் போடுறாரு. கணமேயும் காத்தல் அரிது. இந்த கடைசி குறள், இந்த நீத்தார் பெருமையில் இந்த துறவிகள், ஞானிகள், பரமஹம்சர்கள், ஆனந்தத்தில் இருக்கின்ற நிறைமொழி மாந்தர், அப்படிப்பட்டவங்களுடைய உள்ளம் கோபமே கொள்ளாதான். கோபம்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாதான். அவங்கள சீண்டி என்னதான் பண்ணாலும் கோபமே வராதான். ஏன்னா அவங்க நிறைமொழி, அவங்க நிறைவாக இருக்கிறாங்க. நிறை குடத்தை யாரும் குறை சொல்ல போகிறாங்க? இவன் நிறை குடமாக இருக்கிறான், ஆனால் கோபமே வராது. ஒருவேளை வந்தா அப்போ அவங்க பேர் சொல்கிறார், குணம் என்னும் குன்றேறி நின்றார். குணக்குன்று, குன்றுன்னா மலை, முருகன் இருக்கின்ற இடம். அங்கே போய் மேலே நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட குணம்ங்கிற நற்குணம், சத்துவ குணத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க. சத்துவ குணங்கிறது அமைதியான சாந்த மனம். ரஜோகுணம் துடி துடிக்கும். தமோ குணம் இன்பத்தில் திளைத்து இருக்கும். இப்போ சத்துவ குணத்தில் ஏறி நின்றவன், சத்துவ குணத்தில் மலை உச்சியில் நிற்கிறவன், அவன் தான் ஞானி, அவன் துறவி, அவன் ஆனந்த கடலில் இருக்கிறான். அவனுக்கு கோபம் வருமா? வெகுளின்னா கோபம். ஒருவேளை வரலாம். ஏன் வரக்கூடாது? கோபப்படக்கூடிய ஒரு பொருள் அங்கே இருக்கலாம் இல்லை? எப்போ அவருக்கு கோபம் வரும்? அதர்மத்தை பார்த்தா கோபம் வரும். வரும் இல்லை? மற்ற நமக்கு எதுக்கு வந்தாலும் கோபம் வருது. கோபத்துக்கு காரணமே இல்லை. ஆனால் அதர்மத்தை பார்த்து கோபப்படுறது நியாயம் தானே? அதர்மத்தை பார்த்து கோபப்பட்டனால்தான் கண்ணனே இங்கே வந்தார். இந்த தர்மங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக, அதர்மிகளை அழிப்பதற்காக நான் வரேங்கிற. அப்புறம் அவருக்கு என்ன கோபம் வந்தது பாரு.
ஆனால் அந்த வெகுளி எவ்வளோ நேரம் இருக்குங்கிறார், ஒரு க்ஷணம்தான் இருக்குமா, உடனடியாக மறைஞ்சிடுங்கிறார். இந்த ஞானிகளுக்கு கோபம் வருமா, ஆனால் உங்களை மாதிரி 4 தலைமுறைக்கு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. 10 நாள் அதை பத்திரமா காப்பாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அது வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் அவருடைய கோபம் வந்துடுச்சுன்னா அதை மற்றவங்க யாரும் காப்பாற்ற முடியாது, அது சுட்டு அழிச்சிடும் அப்படின்னு ஒரு பயமும் காட்டுறாரு. ஞானிகளை சீண்டிடாதீங்க, ஞானிகளுடைய கோபத்துக்கு உள்ளாகாதீர்கள். அவருடைய சாபங்களை ரொம்ப மோசமாக, அவங்க சபிக்க மாட்டாங்களாம். குணமின்றி குன்றேறி நின்றார். ஆனால் அவங்களுக்கு கோபம் வராது, வந்தால் ஒரு க்ஷணம் இருந்து மறைந்துடும். ஆனால் அது அவருக்கு ஒரு க்ஷணம்தான், ஆனால் உனக்கு பல பிறவிகளுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். அது காத்தல் அரிது, அதிலே நம்ம பார்த்துக்க முடியாது. அதனால் துறவிகளையும் சன்னியாசிகளையும் நாம் துன்புறுத்தக்கூடாது. பெருமையை பாராட்டம் கூட இருந்துடலாம், ஆனால் அவருக்கு துன்பம் தரும்போது, கோபம் வரும்போது அதர்ம காரியத்தில் நாம் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் அவருடைய துறவியுடைய பெருமையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறார். ஒரு குறளை மட்டும் நாம் பாக்கி வச்சிருக்கிறோம், அதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே.